பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். Philippians 2nd chapter 12th and 13th. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். Wherefore, my beloved, as ye have always obeyed, not as in my presence only, but now much more in my absence, work out your own salvation with fear and trembling, for it is God which worketh in you both to will and to do of his good pleasure. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, When St. Paul wrote to Philippians, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று எழுதுகிறார். work out your own salvation. இது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு எழுதல. Not to the unsaved did he write it. நீங்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read 2nd chapter 14, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதுகிறார். oh, you who were shining like light, catching hold of the word of God. சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள், You got to shine as lights. வசனத்தை பிடித்து கொண்டு வாழுகிறவர்கள். You got to catch hold of the word of God. இன்றைக்கு அநேக சபைகளிலே In many churches today, இன்றைக்கு வசனங்கள் பிடித்து கொள்ளுகிறதில்லை. they do not adhere to the word of God. சபையை பிடிச்சுக்கிறாங்க, They adhere to the churches. பாஸ்டரை பிடிச்சுக்கிறாங்க, They adhere to the pastors. என்னென்னத்தையோ பிடிச்சுக்கிறாங்க. But they adhere to several other things. ஆனால் இன்றைக்கு வசனத்தை விட்டு விட்டார்கள். But they left the word of God. நிறைய இடங்களிலே இன்றைக்கு வசனத்தை விட்டு விலகி அவர்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை In நிறைவேற்றுகிறார்கள். several places, they have left the word of God. They are trying to lead a Christian தேவனுடைய life. நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. ஆனால் நீங்கள் பிலிப்பிய சபை எடுப்பீர்களானால், If you take the church of Philippians, வசனத்தை பிடித்தார்கள். they caught hold of the word of God. அதனாலே அவர்கள் சுடர்களை போல பிரகாசித்தார்கள். Therefore, they were able to even shine as ஒரு lights. சுடர் என்று சொல்லுகிறது காலத்தையும் சமயத்தையும் காட்டுகிறதுக்காக படைக்கப்பட்டது. Light shows season and time. அடையாளங்களுக்காக படைக்கப்பட்டது. It has been created for signs. அவைகளை எப்பொழுதுமே நாம் உயரத்திலே நிமிர்ந்து பார்க்கக்கூடிய நிலைமையில உயரத்தில் இருக்கிற சுடர். The lights are always in heaven that we may lift our heads and look தேவனுடைய unto it. நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாகும். to the name of God. ஒரு உயர்ந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். They are in an exalted state அவர்கள் பிரகாசிக்கிறார்கள். and they are able to shine. அநேகர் இந்த பிரகாசத்தை பார்க்கிறார்கள். Many are able to see the அநேக brightness சிலாக்கியமான வாழ்க்கையை அவர்கள் பெற்றார்கள். and they have received a life of privilege. அவர்களை பார்த்து பவுல் எழுதுகிறார், Looking at them, Paul says, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். that too with fear and trembling. You ought to make ஏன் an என்று effort. கேட்டால், You know why? தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி For it is God according to his tender mercy. உங்களிலே விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். Is able to both to will and to do of his own good pleasure. அதை கவனியுங்கள். Consider me. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொன்னால், Saying work out your own salvation, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சித்தம். or that you are saved is the will of God, நம்முடைய நீதியின்படி அல்ல, not according to our அவருடைய righteousness. சித்தத்தின்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம். According to his own will we have been saved. கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். The Lord has redeemed. இந்த ரட்சிப்பை நாம் கடைசி வரைக்கும் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பது தேவனுடைய தயவுள்ள திட்டம், தேவனுடைய சித்தம். It's a merciful purpose and the will of God that we have got to fulfill the salvation that God has given us. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. அதை தேவன் எப்படி நிறைவேற்றுகிறார் என்று How சொன்னால், does God fulfill it? நம்முடைய உள்ளத்திலே விருப்பத்தை உண்டாக்குகிறார். He creates a desire in our heart. தேவன் நம்முடைய இதயத்திலே விருப்பத்தை உண்டாக்குகிறார். God creates a desire in our heart. நன்றாக கவனியுங்கள். Consider me. இந்த பவுலை குறித்து நீங்க வாசிப்பீங்கன்னா, When you read about Paul, இந்த பவுல் ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். we read about Paul of a certain time. அவர் சிறு வயதிலேயே பக்தியிலே தேர்ந்த ஒரு மனுஷன். From his young age he was zealous to God.
வேத வசனத்தின்படி குற்றஞ்சாட்டப்பட முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மனுஷன். According to the word of God, he could not be accused or blamed. ஆனால் அவர் எண்ணத்துல ஒன்று இருந்தது. But he had a certain thing in his இந்த mind. கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும். God to destroy the Christians. அவர்களை சிறையிலே அடைக்க வேண்டும். God to throw them to என்ற prison. ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது. That was a mentality he அது had. ஒரு மத வைராக்கியம் என்று கூட சொல்லலாம். You can say it is a zeal for a certain religion. அவர் அவிதமா இந்த காரியத்தை செயலாக்கி கொண்டிருக்கும் பொழுது While he was proceeding so, ஆண்டவர் அவரை சந்தித்தார். the Lord met him. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார். He heard the word of God. ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்டார். And he asked God, what is thy will that I ought to do, my God? ஆண்டவர் சொன்னார், And the Lord said, நீ பட்டணத்துக்குள்ளே போ, go to the city, உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டது. and it will be spoken to you. இது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. We read this in Acts 9. அவர் உள்ளே போனார். He went to the city. தேவனுடைய ஒளியை சந்தித்ததினாலே Because he visited அவருடைய the light of ரெண்டு God. கண்களும் குருடாகி போனது. He lost his eyesight. இப்பொழுது அனனியா என்ற ஒரு தேவ மனுஷன் 3 நாள் பொறுத்து வருகிறார். Now, after 3 days, the man of God, Ananias, comes. அந்த சவுலை பார்த்து சொன்னார். Looking at Saul, he says, 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, Acts 22:14, நம்முடைய முன்னோர்களுடைய திருவுளத்தை நீ அறியவும், that you may know the tradition of our elders, நீதிபரரை தரிசிக்கவும், that you may அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும், that you may know his will. அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். The God of our fathers has chosen you. உன்னை முன்னமே தெரிந்து He கொண்டார். has chosen you earlier. நல்லா கவனிச்சுங்க. Consider me. இந்த முன்னமே தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறதை நான் அடிக்கடி சொல்லுவேன். கலாத்தியர் 1:15 In Galatians 1:15, என்னுடைய தாயின் வயிற்றிலே நான் இருக்கும் பொழுதே என்னை பிரித்து எடுத்த தேவன். even when I was conceived in my mother's womb, it was God who separated அப்ப me. தேவன் அவரை எப்ப தெரிந்து கொண்டார் என்று When சொன்னார்? did God choose him? தாயின் வயிற்றிலே இருக்கும் போதே அவரை தெரிந்து கொண்டார். While he was in his mother's womb, he had chosen him. அவரை மாத்திரம் இல்ல, Not only him, உங்களையும் என்னையும் he has chosen you and me. ஆண்டவர் எப்போ தெரிந்து கொண்டார் என்றால், When has God chosen நம்முடைய us? அம்மா வயித்துல நாம இருக்கும் போதே When we were in our mother's womb. நாம் ஏற்றுக்கொண்டது ஒருவேளை 50 வயதுல ஏற்றுக்கொண்டிருக்கலாம். Probably we would have accepted the Savior at நாம் the age of 50. கீழ்ப்படிந்தது ஒருவேளை 60 வயது 80 வயதுல ஏற்றிருக்கலாம். The age of 60 or 80 we would have அல்லது obeyed. வாலிபத்திலே ஏற்றிருக்கலாம். Or while we were young we would have ஆனால் obeyed. தேவன் நம்மை பிரித்து எடுத்தது தாயின் வயிற்றில் இருக்கும் போதே. God has separated us even when we were in our mother's womb. நன்றாக கவனியுங்கள். Consider me. இப்ப தாயின் வயிற்றிலே அவரை எடுத்த தேவன், God who chose him from his mother's womb. தேவனை அறியாத காலத்திலே அவர் உள்ளத்தில் விருப்பத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். The times when he knew not God, God gave him a desire. ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் 18ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், Romans 7:8. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ளே உண்டாகிறது. He had the desire to do good. நன்மை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I desire to do good. ஆனால் Yet. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் தீமையை செய்கிறேன். Yet I do evil which I would not. அப்ப எனக்குள்ளே 2 விருப்பங்கள் இருக்கின்றன. There are 2 desires in my heart. ஒன்று நன்மை. One is goodness. அது சொல்லுது நன்மை செய். Says do good. ஏன்? Why? உன்னை தேவன் தாயின் கருவிலேயே தெரிந்தெடுத்தார். Because God has chosen you in your mother's womb. நற்கிரியை செய்ய தேவன் தெரிந்தெடுத்தார். God has chosen you to do good works. பிதாவின் சித்தத்தை செய்ய தேவன் தெரிந்தெடுத்தார். God has chosen you to do the will of his Father. தேவன் யார்? Who is God? அவர் நன்மை செய்கிறவர். Is one who does good. அவர் விடுதலையாக்குகிறவர். He delivers. அதனால் கிறிஸ்துவின் ஆவியானவர் The Spirit of Christ. அவன் உள்ளத்துக்குள்ளே நன்மை செய், நன்மை செய், நன்மை செய் என்று சொல்லுகிறார். Urged him to do good and do good. ஆனால் Yet அந்த நன்மை செய்ய முடியல. he was not able to do good. ஏனென்றால் அவனுக்குள்ளே இருக்கிற பாவம். It's because of the sin that was found in him. அவனுக்குள்ளே இருக்கிற பாவம் The sin that was in him. இந்த நன்மை செய்ய முடியாதபடி தடுக்கிறது. The sin obstructed him from doing good. ரட்சிப்பு என்றால் என்ன என்று கேட்டால், If you ask what is salvation, நன்மை செய்ய விரும்புகிற விருப்பத்தை செய்ய முடியாமல் தடுக்கிற பாவத்தை
நம்மை விட்டு அகற்றுகிறது தான் ரட்சிப்பு. The sin that obstructs us from doing good, when we are delivered from it, that's salvation. பவுல் கதறுகிறான். Paul cries, யார் என்னை விடுதலையாக்குவார்? who could deliver me? யார் என்னை Who விடுதலையாக்குவார்? could deliver me? எதிலிருந்து விடுதலையாக்கணும்? From what? என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்கு தடையாய் இருக்கிற இந்த பாவத்தை அகற்றணும். Who can deliver me from the sin that obstructs to do my desire? அது என்னால முடியல. I'm not able to. அதற்கு தேவனுடைய ஆவியின் பிரமாணம் இந்த பாவத்தை என்னை விட்டு விலக்கிடுச்சு. The law of the Spirit of God has separated me from the sin. இப்ப பாவம் என்னை விட்டு போயிடுச்சு. Now sin has departed. இப்ப என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, What's going on now? தேவனுடைய சித்தம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, What about the will of God? உங்களுக்குள்ளே ஒரு விருப்பத்தை உண்டாக்கு. It creates a desire in your heart. அந்த விருப்பத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், If you obey the desire, அந்த விருப்பத்துக்கு செய்கை உண்டாக்குறது. works according to the desire would come on. அந்த விருப்பம் எதற்காக? What for the desire? தேவன் உண்டாக்குற விருப்பம் எதற்காக? The desire that God has created is உங்களுடைய சரீர நன்மைகள் நிறைவேறுவதற்கல்ல, not to fulfill your body, உங்களுடைய ஆசைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கல்ல, not to fulfill your desire, உங்களுடைய ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்காக, to fulfill the salvation, உங்கள் ரட்சிப்பை நிறைவேற்றி முடிப்பதற்காக, to complete the salvation in you. ஒரு பெரிய ஒரு கிரியை, ஒரு விருப்பம் ஆண்டவர் உண்டாக்குகிறார். A great work or a desire is created in you. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 Samuel, 2ஆம் அதிகாரம், 2nd chapter. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். 1 Samuel, 2nd chapter. தயவு செய்து 35ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, Kindly read verse 35. நான் என் உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். நல்லா பாருங்க, யாருக்கு ஆண்டவர் நிலையான வீட்டை கட்டுவார்? For whom would God build a sure house? ஆண்டவர் சொல்றார், The Lord says, உண்மையான ஆசாரியன். a faithful priest. உண்மையான ஆசாரியன் யார்? Who is a faithful priest? உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யக்கூடிய உண்மை உள்ள ஆசாரியன். A faithful priest according to that which is in my heart and நல்ல in my கவனியுங்கள். mind. அந்த உண்மை உள்ளவன் யாரு? Who's that faithful one? தேவனுடைய உள்ளத்துக்கும் According to the heart of God. தேவனுடைய சித்தத்துக்கும் According to the will of God. ஏற்றபடி செய்கிறவன். One who does accordingly. பாருங்க, இந்த உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் வேற. What about the difference between the heart and the mind? நீங்க ஒன்றை விளங்கிக்கொள்ள சொல்லுகிறேன். That you may understand, I tell you. உங்க வீட்டுக்கு நான் வர்றேன். Say I visit your ஒரு house. நல்ல மத்தியான வேளை. Say during noon எனக்கு hours. ரொம்ப தாகமா இருக்கு. And I feel very thirsty. ஆனா என்னோட உள்ளத்துல தோணுது, But in my இந்த வெயிலுக்கு for this, ஒரு ஆப்பிள் ஜூஸ் கிடைச்சா பரவாயில்ல. it's better I receive an apple juice. ரொம்ப டயர்டா இருக்கு. I feel very tired. ஒரு ஆப்பிள் ஜூஸ் கிடைச்சா பரவாயில்ல. It would be better if I received an apple. ஆனா என் உள்ளத்துல ஆப்பிள் ஜூஸ் குடிக்கணும்னு ஆசை இருக்கு. I have the desire in my heart to drink apple juice. ஆனா உங்க வீட்ல வந்து நான் ஆப்பிள் ஜூஸ் கேட்க முடியாது. But when I come to your house, I cannot demand for apple juice. அப்புறம் நீங்க வேற செல்போன்ல உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த பெரிய பாஸ்டர் வந்தாரு, வந்த உடனே எனக்கு ஆப்பிள் ஜூஸ் கேக்குறாரு, எங்க போறது நான் ஆப்பிள்? You will immediately inform your friend over cell phone that pastor demanded for apple juice. என் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிற ஆசையை அடக்கி வச்சுக்கிட்டு Controlling the like to drink apple juice. இயேசு சொன்ன மாதிரி தாகத்துக்கு தாங்கன்னு கேட்க. Even as Jesus said, give me a drink to quench my thirst. நீங்க என்ன கொடுப்பீங்க? What would you give? தண்ணி தான் கொடுப்பீங்க. You would give only plain water. தண்ணி தான் கொடுப்பீங்க. You just give plain water. என்னோட தாகம் தீர்ந்துடுச்சு. My thirst is accomplished. தாகத்துக்கு தண்ணீர் சித்தம். The will is water to quench your thirst. நீங்க என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டீங்க. You have completed my will. ஆனா என்னுடைய விருப்பத்தை நீங்க நிறைவேற்றல. But you are not able to fulfill my desire. நான் வெளியே வரும்போது When I come out, நான் தாகம் தீர்க்கப்பட்டவனாக வருவேன். I'll come out having quenched my thirst. ஆனா Yet, ஆப்பிள் ஜூஸ் கிடைச்சா பரவாயில்லை நினைச்சிட்டு வந்தேனே, விருப்பம் அது நிறைவேறாம நான் வெளியே the வருவேன். desire to receive apple juice remains unfulfilled. என்னுடைய விருப்பத்தை நான் எங்கே சொல்லுவேன் என்று கேட்டால், Where would I disclose my desire?
உங்களுக்கும் எனக்கும் ஐக்கியம் சரியா இருக்கணும். The நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா fellowship between இருக்கணும். you and me should be all right. அல்லது என்னுடைய ஃபேமிலியா இருக்கணும். Or it should be our family. நான் என் வீட்டுக்குள்ள ரொம்ப டயர்டா வரேன், வந்தவனே என்னுடைய மனைவியை பார்த்து எனக்கு ஒரு சாத்து குடிச்சு சொல்லுங்க, எனக்கு உரிமையோடு கேட்கிறது, இதெல்லாம் என் வீடு. So my house is a place where I can claim with right. I can ask my wife to நான் provide இங்கே the drink. சித்தத்தை நிறைவேற்றுகிறது இல்லை, Not என்னுடைய fulfill. உள்ளத்துல என்ன வேணுமோ அதை நிறைவேற்றுகிறேன். So I am able to fulfill what is there in my heart. உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை சாப்பிடுறேன். So whatever is there in your house, that I am able ஆனா to என் eat. வீட்டுல வரும்போது இன்னைக்கு நான் மீன் குழம்பு சாப்பிடணும் விரும்புறேன், அதை செய்ய சொல்றேன். If I desire I have fish sauce, I ask my wife என்னுடைய to prepare. வீட்டிலே விருப்பமான உணவை சாப்பிடுகிறேன். ஆனா உங்க வீட்டுல வந்து என்னுடைய சித்தம் பசிக்கு ஆகாரம் So in my house, I am able to take the food according to my desire. உங்களுக்கு Whereas when I come விளங்கும் to your என்று நான் house, எண்ணுகிறேன். I am able to appease a hunger. உங்களுக்கு விளங்கும் என்று I எண்ணுகிறேன். believe you are able to understand. இதைத்தான் பவுலிடத்தில் அனனியா சொன்னாரு. That is what Ananias spoke to Paul. முற்பிதாவினுடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு அறியணும். You ought to know what is in the heart of your forefathers. உள்ளத்துல அறியணும்னா என்ன வேணும் சொல்லுங்க. What would be there in the heart? நான் சொல்லுவேன். I would say, இத்தனை பேர் உட்கார்ந்திருக்கீங்க. how many of you are being seated here? உங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு உங்க அப்பாவுக்கு தெரியாது. So whatever you have, உங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. so your father won't know, I would not. ஏன் உள்ளத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. What is in my heart you would not என்ன know. நீங்க 50 வருஷமா அறியலாம். You may know me for 50 ஆனா long years. உள்ளத்துல உள்ளது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? Do you know what is in my heart? தெரியாது. Never. பாஸ்டர் உங்களுக்கு எவ்வளவு காலம் தெரியும்? Pastor, how long? ஐயோ நான் இங்கே தான் பிறந்தேன், பாஸ்டர் தான் என்ன பிரச்சனை பண்ணாரு, அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார், என்ன சின்ன பிள்ளையில இருந்தே எங்க பாஸ்டர் தெரியும். Pastor, I was born here right from my childhood. It was he who brought me up and he knows me pretty well. ஆனா எங்க பாஸ்டருடைய மனம் யாருக்காவது தெரியுமா? But do you know the heart of the pastor? நிறைய பேர் ஏமாந்து போன காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அடப்பாவி இவ்வளவு மோசக்கால் தெரியாம போச்சு பாஸ்டர், ஏமாந்துட்டேன், நல்லாதான் பழகலாம், நல்லாதான் பேசலாம் பாஸ்டர், அவன் இந்த அயோக்கியன்னு தெரியாம உள்ளத்துல உள்ள தெரியும். You know not the heart of an individual. You get deceived easily and you say, Pastor, ultimately I am deceived. உண்மையாக உள்ளத்திலே உள்ளதை ஒருவன் அறிய வேண்டுமானால், If one has to know what is in the heart of a person, எனக்கு அனுபவத்துல தெரியும். I know through my யாருகிட்ட நீங்க உள்ளம் திறக்கிறீங்கன்னா, யாரை நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறீர்களோ, யாரை அதிகமாய் நம்புகிறீர்களோ, அவங்ககிட்ட தான் உள்ளம் திறப்பீங்க. the one whom you trust very closely, the one whom you love very closely, only they would know your heart. ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது, An incident took place. ஒரு தவறு நடந்துச்சு. A mistake happened. போலீஸ் வந்து அப்பா ஓச்சாங்க, Police came and அம்மா ஓச்சாங்க. they bit the உன் father. பையன் எங்கன்னு கேட்டாங்க. They asked us to. அவர் சத்தியம் பண்ணாரு, எனக்கு தெரியவே தெரியாது. He swore that he never know the whereabouts about the. உடனே அந்த எஸ்ஐ, யோ உன் பையனுக்கு யாரையா ஃப்ரெண்டு? Yes, I asked about the friend of his son. சார் அவன் வீட்டுல தான் சார் எப்ப பார்த்தாலும் இருப்பான் சார், கூப்பிடு அவனை. He is the friend of my son. அவனுக்கு லத்தி போடல, லத்திய பார்த்த உடனே சார் சார் அவன் பெங்களூர் இருக்கான். The moment he saw the rod in the hand of the SI, he said, Sir, he is in Bangalore. அப்பதான் யோசித்தேன், பாவி பெங்களூர் பேருக்கு அப்பாவுக்கு தெரியாது, Father never knows it. அம்மாவுக்கு தெரியாது, The mother knows it, never யாருக்கு knows it. தெரியும்? Who knows? ஃப்ரெண்டுக்கு It's தெரியும். only the friend who knows the whereabouts. யார்கிட்ட உள்ளம் திறக்கிறீங்க? Oh, to whom do you open your heart? கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது, The Christian life. தேவனை பின்பற்றுகிற வாழ்க்கை என்று சொல்லுகிறது. The full life following God. ஆண்டவர் வந்து, நான் தாழ்மையாய் சொல்லுவேன், I tell you humbly. ஆண்டவர் அழைக்கும் போது follow me, என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். When God calls, he says, just follow me. ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது என்னை பின்பற்றி வா என்று கூப்பிடுகிறார். Calls, he says, follow me. ஆனால் Yet, ஆண்டவர் நம்மை யாராய் இருக்கும்படி அழைத்தார் என்று சொன்னால், what does he desire that we ought to யோவான் be? எழுதின சுவிசேஷம் The Gospel of St. John, தயவு செய்து 15ஆம் அதிகாரம் 15th chapter, 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். verse 15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. Henceforth I call you not servants. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். For the servant knoweth not what is Lord நான் doth. உங்களை சிநேகிதர் என்கிறேன். But I have called you friends. ஏனென்றால்
என் பிதாவினிடத்திலே நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். For all things that I have heard of my Father, I have made known unto you. ஆண்டவர் என்னை பின்பற்றுவான்னு சொன்னாரு. God asked me to follow him. கட்டளையை கொடுத்தாரு. He gave the commandment. அவங்க பின்பற்றினாங்க. And they followed இப்போ God. ஆண்டவர் போறாரு. The Lord is going to சொல்றாரு, now he says, நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்ல மாட்டேன். I will henceforth not call you servant. ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். The servant knoweth not what his Lord doth. நான் எஜமான் வச்சுக்கங்க. Say, I am the master. இங்க ஒரு வேலைக்காரன் இருக்கான். There's a servant here. அவனை கூப்பிடுறேன். I call him. ஏய், அந்த பக்கெட் எடுத்துட்டு வா. You bring that bucket. அந்த பேனா எடுத்துட்டு வா. You bring that pen. அவன் எதுக்கு எடுத்து வரணும்? Oh, he would not say, why ஏன் should சார் I? பேனா எடுத்து வரணும்? Why should I get the pen? ஏன் சார் பக்கெட் எடுத்து வரணும்? Why should I bring the bucket? நீங்க என்ன பண்ணுவீங்க? What about you? டிக்கெட்டை கையில கொடுத்து வீட்டுக்கு போறாங்க. You would hand over the ticket and ask him to go back. பக்கெட்டை கொண்டு வானா பக்கெட்டை கொண்டு வா. If he is ordered to bring the பேனா bucket, கொண்டு வானா பேனா கொண்டு he வா. is ordered to get a pen, he has got to bring it. கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியவன் வேலைக்காரன். He has to obey the commandment of the master. ஆனா நீங்க வேலைக்காரன் இல்ல. But you are not servants. நீங்க யார் தெரியுமா? Who are you? My friends. You are my friends. கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டளைக்கு கீழ்ப்படுகிற அடிமை வாழ்க்கை அல்ல. Christian life is not a life of captivity, obeying the law. ஆண்டவர் சொன்னபடிலாம் செய்து தோப்புக்கரணம் போடுற கிறிஸ்தவ அடிமைத்தன வாழ்க்கை அல்ல. Christian life is not just bearing the punishment of a slave. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ரெண்டு சிநேகிதர்களுக்கு உள்ள உறவு. Christian life is a friendship between two friends. இந்த வாழ்க்கை ஆபிரகாம் ஆரம்பித்த போது When Abraham started his life, மகிமையின் தேவனாகிய கர்த்தர் God அவனுக்கு தரிசனமாகி visited him. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. Go to the land that I show you. போ. He asked him to proceed. காண்பித்தபடியே போயிட்டான். Even as the Lord showed him. ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, How did his life end? என் சிநேகிதனாகிய ஆபிரகாம், God addressed him as my friend Abraham. நான் சோதோமை அழிக்க போறேன். I'm going to destroy Sodom. நான் என் சிநேகிதனுக்கு சொல்லாம இருப்பேனா? Will I not disclose it to my friend? ஆண்டவர் சோதோம் அழிக்கிறதுக்கு To destroy Sodom. தன் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு சொன்னார். God informed his friend ஏன்? Abraham. You know why? ஏன்? You know why? ஆபிரகாம் வேலைக்காரன் இல்ல. Abraham is not a servant. ஆபிரகாம் அடிமை இல்ல. Abraham is not a slave. ஆபிரகாம் இயேசு தேவனை பின்பற்றுகிறவன் அல்ல. Abraham not that he followed God. ஆபிரகாம் உயர்ந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. Abraham has come to a higher என்ன pedestal. ஸ்டேஜுக்கு வந்துட்டார்னா, What is that the stage? friend. He has come even as a நான் friend. சொல்வேன், கிறிஸ்தவ வாழ்க்கை Christian life ஒரு ஐக்கியமான தேவனோடு உறவு கொள்ளுகிற ஒரு சிநேகத்துவம். is a life of communion or friendship with God. நீங்கள் உன்னத பாட்டை வாசித்தீர்களானால், You read songs of Solomon. அவளை அந்த கருப்பியை கண்டுபிடித்த பொழுது When he saw the dark எங்க lady, கண்டுபிடிச்சார்னா தோட்டக்காரத்துல வேலைக்காரியாய் கண்டுபிடித்தார். he saw her even as a servant in the garden. ஆனா முடிவு என்ன வந்துச்சுன்னா, What about the end? என் பிரிய, my beloved, He addresses her as my என் beloved. பிரியமே, My beloved. உம்முடைய கரம் என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. Oh, your hands enclose me. நேசமும் ஆத்தும நேசராக மாறினார். Love becomes a lover of soul. பிரியமுள்ளவளாக மாறினார். One who's beloved. ரெண்டு பேரும் தனியே தங்கினார்கள். They dwelt together. ரெண்டு பேர் ஐக்கியப்பட்டார்கள். They were in unison. கிறிஸ்தவ வாழ்க்கை Christian life. ஒருவேளை மிக கடினமாய் ஆரம்பிக்கலாம். Probably you may start it with difficulty. என்னை பின்பற்றி வா என்று அழைக்கலாம். He may ask you to follow him. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, What about the greatness of Christian நாம் life? பின்பற்றுகிறவர்கள் அல்ல, Not that we follow God. நாம் ஆண்டவருக்கு நண்பர்கள். We are the friends of God. Friends of God. We are the friends of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. இப்போ என்ன நடக்கிறது என்று You கேட்டால், know what's happening? தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகிறார். He exposes what is there in his heart. தனக்கு என்ன வேணும்? What does he need? தனக்கு என்ன வேணும்? What does he require? ஆகையினாலே தான் Therefore, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory be to உண்டாகும். the name of God. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் Saint Paul writes Romans 24வது வசனத்தை நீங்கள் verse 24. 26 வசனம் வாசிங்க. Verse 26. அந்தபடியே ஆ. ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம்
நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமகிழ்ச்சியோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். But the Spirit itself maketh intercession for us. இது யார் எழுதுனது? Who wrote this? பவுல் எழுதினார். Paul has written that. நல்லா கவனிங்க, என்ன எழுதினா தெரியுமா? What has he written? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியினால். For we know not what we should pray for as we ought. சுருக்கமா சொன்னா, In short, எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியல. we do not know how to pray. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? How many of you agree to this? இது எழுதினது யார் தெரியுமா? You know who wrote this gospel? பவுல். It's Paul who wrote. அவர் சொல்றாரு, He says, உங்களுக்குன்னு சொல்லல, Not- உங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. you do not know as to how you ought உங்களுக்கு to ஏதாவது pray. மண்டையில மசாலா இருக்கா? Do you have anything in ஒரு your... நாள் விசுவாசியா இருக்கிறீங்களே, You have been a believer. எப்படி ஜெபிக்கணும் தெரியுதா? Do you know how to pray? அப்படி குற்றஞ்சாட்டல, Never ever. நமக்கு தெரியல. We never. அப்படின்னா அவரையும் சேர்த்து சொல்றார். He includes himself. நமக்கு வேண்டிக் கொள்வது இன்னதென்று தெரியா ஏற்றபடி ஜெபிக்கல. We know not what we should pray for as we ought. ஆகையினாலே Therefore, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். but the Spirit itself maketh intercession for us with groanings. யார் ஜெபிக்கிறது? Who is now praying? சொல்லுங்க, ஏன் ஜெபிக்கிறாரு? You know why the Spirit of God prays? ஆ? நம்முடைய வாழ்க்கையிலே, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே The life of தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நமக்காக ஆவியானவர் பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்றார். The Holy Spirit is groaning and praying that the will of God has got to be fulfilled in our life. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், Now I'll ask you one thing. இங்க இருக்கிற எல்லாருமே அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ எப்படியோ ஜெபம் பண்றவங்க. Oh, half an hour, 1 hour. ஒரு நீண்ட ஜெபம் பண்ணலாம், You may மணிக்கணக்கா make it ஜெபம் long. You பண்ணலாம், may சில pray for ஷார்ட்டா ஜெபம் பண்ணலாம். Some may pray ஆனா short. எல்லாரும் ஜெபம் பண்றீங்க, அப்படிதானே? But all of you pray, is it not? ஜெபம் பண்றவங்க பார்த்து கைது கலையில சொல்லுங்க, Those who pray, lift up your hands and say hallelujah. எதுக்கு ஜெபம் பண்றீங்க? What for you pray? என்ன ஜெபம் பண்ணுங்க தான் கேட்குங்க. ஜெபம் பண்ணுங்க. படிக்கிற பிள்ளை ஜெபம் பண்றா, ஆண்டவரே நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும். The child who learns prays that he ought to come state first. படிக்காமலே ஆசை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துடணும். Without even studying, he wants to come state first. ஊக்கமா ஜெபிக்கிறேன், I pray for நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், somehow I got to come state first. நான் என்ஜினியர் ஆகணும், I got to become an engineer. நான் டாக்டர் I ஆகணும், got to become a நான் doctor. அமெரிக்கா போகணும், I got to go to US. நான் மாசம் இவ்வளவு சம்பாதிக்கணும். I got to earn so much a month. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தாச்சு, Now you have இனி passed. ஐஏஎஸ் படிச்சு முடிச்சாச்சு, Now you have completed. 10,000 10 லட்சம் சம்பளம் வாங்கியாச்சு. Now you are receiving 10 lakhs as இப்போ salary. அந்த ஜெபம் பண்ண போறது இல்ல. Now you are not going to pray likewise. நம்ம ஏன் ஜெபம் பண்றோம்னு சொன்னா, Know why we pray? ஜெபத்துக்கு தேவை இருக்கு You have a need for prayer. இல்லையா? Is it ஜெபத்துக்கு அடிப்படை என்ன? What about the base Huh? for prayer? தேவை மாத்திரம் இல்லைன்னா யார் ஜெபம் பண்ணுவா? If you do not have needs, would you ever pray? எல்லா தேவையும் மூர்ச்சாச்சுங்க, இனி எதுக்கு ஜெபம்? All your needs are fulfilled. Why do you have to pray? பரிசுத்தவான்கள் எதுக்கு ஜெபம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, You know why the saints pray? ஜெபத்துக்கு காரணம் இருக்கிறது அல்லது தேவை இருக்கிறது. There is a cause to pray. There is a need to pray. ஒரு பெரிய தேவை இருந்துச்சுன்னா, If there's a great need, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா, if there's a great problem, ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணும்னா, if God has got to do something great, ஆண்டவரே, இயேசுப்பா, இயேசுப்பா, you cry and pray to Jesus. தேவையே இல்ல, ஜெபம் பண்ணி தொலைக்கணும். So you don't have any need to pray, but you have got to pray. சார் மேல கால் மேல கேள் போட்டு, தேவனே உம்முடைய சித்தம். So that's the other way of praying. Let your will be done. அப்போ ஜெபத்துக்கு அடிப்படை என்ன? What about the basic needs for prayer? ஆ? தேவை. It's your need. பிரச்சனை பெருசாக ஆக When the உங்க problem ஜெபம் gets நீண்டுகிட்டே போகும். Your prayer lingers. உங்களுடைய ஜெபம் உபவாசத்துக்கு போகும். So your உங்க prayer leads to உபவாசம் fasting. அப்பம் புசியாம தண்ணி குடியாம கடக்க பண்ணும். Even without food and water, you fast and நாம pray. ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் அடிப்படை
நம்முடைய மாம்சத்துக்குரிய தேவைகள் தான் காரணம். The basic need for all our prayer is because of our physical wants. ஆனா Yet, ஆண்டவர் இதுக்கு மேல ஒரு ஜெபத்தை வச்சிருக்கிறாரு. the Lord has kept a prayer about that. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். The will of God has got to be accomplished in the life of saints. அதுக்கு எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியல. I do not know how to pray for that. தேவ சித்தப்படி எப்படி ஜெபிக்கணும் தெரியல. I do not know how to pray according to the will of God. கண்டினியூஸா தேவைக்காகவே ஜெபிச்சிட்டு இருக்கோம். We go on praying only for our needs. ஆனால் Yet, ஆவியாருக்கு என்ன தெரியுமா விருப்பம்? what does the Spirit desire? உனக்கு என்னதான் சோறு தந்து, How much I feed என்னதான் கார் தந்து, How much I give you? என்னதான் பங்களா தந்து, How much I give you a bungalow? என்னதான் வசதி How தந்தாலும் much I give you comforts? ஒரு நாள் இதுக்கு முடிவு இருக்கு. One day there's an end for it. ஆனால் Yet, ஆவியானருக்கு மேலாக ஒரு காரியம் செய்கிறார். the Spirit of God does something great. உன்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக That salvation may be accomplished in your உன் life. வாழ்க்கையை நீ முடிக்கும் போது When you end your நீ life, செல்வந்தனாய் அல்ல, not as a wealthy நீ person, பெரிய படிப்பாளியாய் அல்ல, not as a highly பெரிய educated, பணக்காரனாய் அல்ல, not as a rich man. நீ பெற்ற ரட்சிப்பை நிறைவேற்றி முடிக்கும். You ought to accomplish அதுதான் தேவனுடைய the salvation. திட்டம். That's the will of God. அதுதான் தேவனுடைய சித்தம். That's the will of God. அதுதான் தேவனுடைய நோக்கம். That's the purpose of God. அதை நிறைவேற்றுவதற்கு To fulfill that, ஆவியானவர் பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்றார். the Spirit of God groans and prays. யாருக்காக? For whom? பரிசுத்தவான்களுக்காக. The Spirit of God prays for the saints. பரிசுத்தவான்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணுகிறார். Spirit maketh intercession for us with groanings which cannot be uttered. நன்றாய் கவனிங்க. Consider here. ஆண்டவர் ஒரு முறை இந்த பேதுருவை கூப்பிட்டார். The Lord once had called லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31 32 பாருங்க. 31 and 32. பின்னும் கர்த்தர் ஆ. சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை, நல்லா கவனிங்க, ஒரு பெரிய அங்க கூட்டம் நிக்கிறாங்க, அப்போஸ்தலர் நிக்கிறாங்க. The apostles are அவர் standing. சொன்னாரு, Said, சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டான். Satan has desired to have you. அடுத்த வசனம் சொல்றாரு, நானோ உன் விசுவாசம் நானோ, ஒழிந்துபோகாதபடிக்கு நல்லா கவனிங்க, நான் வாசிக்கிறேன். நானோ, Whereas I, அது எப்படி எழுதியிருக்கணும்? how he ought to have written, நானோ yet I உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு I pray that you, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணினேன். I pray that your faith அப்படித்தானே will எழுதியிருக்கணும். not. Should it not be written அந்த so? வார்த்தை எப்படி முடிச்சிருக்கணும் ஆண்டவர்? உங்களுக்காக For you. சாத்தான் வேட்டுக்கொண்டான், உங்களை சுளகினால் புடைக்கிறது போல நான் புடைக்கிற உத்தரவு கேட்டான். Satan has desired to have you that he may sift you as wheat. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். I have prayed for you உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. that your faith fail not. அப்படி சொல்லல ஆண்டவர். He never said so. ஆண்டவர் கிராமர் மிஸ்டேக்ல விட மாட்டாரு. Or no grammatical mistake with the Lord. உத்தரவு கேட்டது உங்களை புடைக்கிறதுக்கு. He asked ஆனா permission. ஜெபம் பண்ணது உனக்கு. But he prayed for you. உனக்காக நான் ஜெபம் பண்ணேன். I pray for you. ஏன்? You know why? நீ குணப்பட்ட பின்பு After you உன் being saved, சகோதரரை ஸ்திரப்படுத்து. you got to strengthen your brother. அப்ப உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு. You have a ministry. இந்த 12 பேர்ல உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு. I mean say 12. You இந்த have. 12 பேர் அப்போஸ்தலர் தான். All the 12 ஆனா apostles. நீ யாருன்னா, What about you? நீ ஸ்திரப்படுத்த வேண்டியவன். You are the one to strengthen நீ your brother. மற்றவர்களை கட்டி எழுப்ப You வேண்டியவன். got to build up the others. உன்னுடைய காலிங் இஸ் டிஃபரண்ட். Your calling is different. எல்லாரும் அப்போஸ்தலர் இருந்தாலும் All are apostles. உன்னுடைய அழைப்பு வித்தியாசம். Your calling is different. உன்மேல் உள்ள தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நான் ஜெபம் பண்ணேன். I pray that the will of God may be accomplished in you. நீங்க ஒன்றே மறந்து போறீங்க. You should not forget உங்க one thing. பாஸ்டர் ஜெபிக்கிறாரோ இல்லையோ, Whether your pastor prays or not, மற்றவங்க ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, whether others pray or நீ ஒரு not, பரிசுத்தவானா இருந்தால் if you be a saint, உனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். the Spirit of God groaneth for you without utterings. எதற்காக? What for? ஆண்டவரே, Lord, இந்த பரிசுத்தவானிலே that this saint, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக.
that thy will may be fulfilled in உம்முடைய this thing. சித்தத்தை நிறைவேற்று. Let thy will be fulfilled in thy இப்ப sin. ஆவியார் என்ன பண்ணுகிறான்னு What கேட்டா about the Spirit of God? அவர் ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, Not only does he pray for him அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு to accomplish the will, விருப்பத்தை உண்டாக்குறார். he gives a desire in the heart. ஆவியானவர் விருப்பத்தை உண்டாக்குறார். It's the Spirit of God that gives a நல்லா desire and கவனிங்க. longing in your அந்த heart. விருப்பத்துக்கு நீங்கள் செயல்படுவீர்களானால் If you work according to the desire, தேவன் செய்கை உண்டு பண்ணுகிறார். God brings about the deeds. எந்த செய்கை உண்டு பண்ணுகிறார்? What about the deeds? அவர் என்ன விருப்பத்தை உண்டாக்கினாரோ Whatever desire he created, அதற்குரிய செய்கை. உங்க விருப்பத்தை இல்ல. works according to the desire நீங்க that God has நினைச்சுக்காதீங்க, நீங்க created. நினைச்சுக்காதீங்க உங்க உள்ளத்துல வர்ற விருப்பத்தெல்லாம் தேவன் நிறைவேற்றுறார்னு. Need not have to think that God ought to fulfill all your desires. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவது. be to the name of God. நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடும் நான் சொல்லுவேன். All fear and trembling, I tell you. நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா Acts 7th chapter, 23ஆம் வசனத்துல verse 23, மோசேயை குறித்து வாசிக்கிறோம். we read about Moses. மோசேக்கு அவன் பிறக்கறதுக்கு முன்னாலே தேவனுடைய திட்டம் இருந்தது. Even before he was born, God had a purpose regarding எத்தனை him. பேர் விசுவாசிக்கிற மோசேல பெரிய திட்டம் இருந்துச்சு? How many of you believe that God had a purpose தேவன் அவரை regarding him? காப்பாற்றி எல்லா பிள்ளைகளும் அழிந்த போது When all the children were destroyed, கர்த்தர் அவரை காப்பாற்றினார். God saved him. அவரை எந்த அரண்மனையிலே இவனை கொல்ல வேண்டும் என்று உத்தரவு வந்ததோ அதே அரண்மனையிலே வைத்து வளர்த்தார். Where the orders came from the palace that he ought to be destroyed, God brought him up there. எத்தனை வருஷம் வளர்த்தார் தெரியுமா? You know how many years? 40 வருஷம் வளர்த்தார். 40 long years. இந்த 40 வருஷமும் இவருடைய உள்ளத்துல எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா? படிக்கணும், Although 40 கலையில years, தேறணும், he wanted to எகிப்திய learn, கலையை கற்றுக்கொள்ளணும். wanted to learn the culture. இதே எண்ணத்திலே 40 ஆண்டுகள் கல்வியிலேயே செலவழித்தார். 40 years he spent on education. 40 வயது ஆன போது He was 40. தேவன் உள்ளத்திலே விருப்பத்தை உண்டாக்கினார். God gave a certain desire in the heart of Moses. 7:23 வாசித்து பாருங்க. அவனுக்கு தேவன் அவனுடைய உள்ளத்திலே சகோதரர்களை கண்டு சந்தி அப்படின்னு விருப்பம் கொடுத்தார். God gave a desire in his heart that he may visit his brethren. இதுவரைக்கும் விருப்பம் இல்ல. So far he never இதுவரைக்கும் had. விருப்பம் என்ன? So far he lacked. சட்டம் படிக்கணும், கல்வி கற்கணும், You have to எகிப்திய learn. கலையில You have தேறணும், to know the culture of Egypt. சிங்காசனத்துல He உட்காரணும். ought to be seated on அவருடைய the throne. விருப்பம் எதுவோ இருந்திருக்கலாம். He would have had some. அவருடைய லக்கு எதுவோ இருந்திருக்கலாம். His goal would have been else. ஆனா 40வது வருஷத்திலே On the 40th year, ஆண்டவர் விருப்பத்தை கொடுக்கிறார். God gave a desire in the heart of Moses. மோசஸ், Said, Moses, உன் சகோதரர்களை பாருப்பா, look at your brothers. அவர்களை சந்திச்சுட்டு வாப்பா. Go and meet them. ஒரு நன்மையான ஒரு காரியம் உள்ளத்துல உண்டாது. விருப்பம் உண்டாச்சு. He created a good அந்த work. விருப்பத்துக்கு கீழ்ப்படிஞ்சான். He obeyed the. ஆண்டவர் சொல்லி கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, What did God teach him? உன் சகோதரர்களை மீட்டு விடுன்னு சொல்லல. Not that he ought to redeem his brother. உன் சகோதரரை ரட்சித்துக்கொள் என்று சொல்லல. Not that he ought to save his brother. உன் சகோதரர்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லல. Not that he has got to help his brother. அவர்களை பார்த்துட்டு வான்னு தான் சொன்னாரு. He asked him to go and visit them and come. அவன் அதோட நிறுத்தி இருந்தான்னா பிரச்சனையே இல்ல. Had he started with that, no problem would கர்த்தர் have. சொன்ன வார்த்தையை மாத்திரம் அவன் செய்திருந்தான். ஆனால் Had he obeyed the word of God exactly, கர்த்தர் உன் பிள்ளைகள் படுகிற பாடுகளை பார்த்துட்டு வான்னு சொன்னாரு. he asked him to சந்திச்சுட்டு go வா. and visit the affliction that the children of God face. ஆனால் தேவன் உண்டாக்கின விருப்பம் ஜனங்களை சந்திப்பதற்காக. The desire that God created that he may visit the people. ஆனால் இவன் எடுத்த முடிவு அவர்களை விடுதலையாக்குவதற்காக. But the decision that he took to deliver these people. அவன் என்ன நினைச்சிட்டான் தெரியுமா? What did he think? என் மூலமாதான் இந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் என்று இவங்கள் அறிய வேண்டும். They ought to know only through me these people could be delivered. மோசே, அது உன்னுடைய வேலை அல்ல. Moses, that's not your work. இது அதற்கு சமயம் அல்ல. That's not a time for it. தேவனுடைய அப்பாயின்மென்ட் டைம். There is an appointed time from God. தேவன் செய்ய போகிற ஒரு வேலைக்கு உன்னுடைய மனதிலே விருப்பத்தை தான் தேவன் கொடுத்தார். So God gave only the desire regarding the work that he wanted to do. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? You know what he did? விருப்பத்தை உண்டாக்கின தேவனே என்ன உண்டாக்குவார்? What about the God who created the desire, what he would do? சொல்லுங்க. செயல் செய்தது யாரு? He would bring about the deeds, but who? தேவனா மோசேயா? Whether it was God who acted or Moses. விருப்பத்தை உண்டாக்கினது தேவன்,
God who brought the செயல்படுத்தினது மோசே. but one who worked was Moses. ஆண்டவர் சொல்லல அவனை கொல்லுன்னு. God never asked Moses to ஒரே kill. அடி அடிச்சு கொல்லுன்னு சொல்லல. With a single stroke. அவன் எதை பயன்படுத்தினான் தெரியுமா? How did he? தன்னுடைய சுய பலன், He used his own strength, தன்னுடைய சுய ஞானம், his own wisdom, சுய அதிகாரம், his own authority. இவைகளை பயன்படுத்தி Having utilized that, மீட்க வேண்டிய ஒருவன் கொலைகாரனாக நிற்கிறான். One who ought to redeem became the murderer. மோசே உங்ககிட்ட கொடுத்த வேலை என்ன? Moses, what was the work given to you? பார்த்துட்டு வா, Just go and visit your people. பார்த்துட்டு வா. Just visit your people. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, சொரச்செடியை பார்த்துட்டு வாடானா சொரைய பிடிக்கிட்டே வந்துட்டான்டா. தோட்டத்தை போய் பார்த்துட்டு We வாடா. asked him to go and visit the garden, whereas he just plucked the garden and came off. நான் சில வேளை எங்க பார்த்துருக்கேன், பிரதர் சொல்லுவேன், At times, அப்பா, இந்த மரம் ரொம்ப வளர்ந்துட்டாப்பா, கொஞ்சம் கிளை கழிச்சு விட்டா பரவாயில்லையாப்பா. the tree is grown, it's better you cut some. சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா மரம் பொட்டியா நிற்கும். When you come in the evening, the branch is just bald. இது என்னடா மொட்டை? What is it you have done to the tree? அங்க நீங்க தான் சொல்லுங்க. Uncle, it's you who asked us to cut the branches. இது முடிய வெட்டுறால தலையை வெட்டுற மாதிரி. You are go to cut your hand, he cuts your head. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to the name of God. மோசே கிட்ட பார்த்துட்டு வாடான்னா He asked Moses to visit his people. கொன்னுட்டே வந்துட்டான். He just murdered a person and came. தேவ திட்டம் அது இல்லைங்க. That was not the plan of God. அதனால தான் அதிக பிரசங்க ஆயிராத. You should not be over smart. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு மிஞ்சி வேலை செய்றான். Many people work above God. ஆண்டவர் சொன்ன வேலை செய்தா போதுப்பா. Whatever God has asked you to do, என்ன that வைராக்கியத்துல செய்றான். They do out of zeal. உனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டுச்சு? what is the work given to you? பார்த்துட்டு வா. Just go and meet. உன் ஜனங்களை சந்திச்சிட்டு வா. Go and visit your people. அங்க என்ன நீ பார்த்துட்டு வா. What is happening there? Go and see. ஆனால் மோசே அந்த விருப்பத்தை உண்டாக்கின தேவன் அதற்கு செய்கை உண்டாக்குவார் என்று காத்திருக்கல. Moses never waited that God would give the appointed time for அவர் the என்ன desire. செய்திருக்கணும்னா, What he ought to do. ஆண்டவரே He said, என் ஜனங்களை "Lord, நான் பார்த்துட்டு வந்துட்டேன். I have visited my people, Lord. இவர்களை விடுதலை ஆக்க நான் என்ன செய்யணும்? What am I to do to deliver them?" தேவன் தன்னுடைய வழியை வச்சிருக்கார். God has kept his own way. தன்னுடைய சித்தத்தை வச்சிருக்கார். God has kept his will. தன்னுடைய நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். God has kept his purpose on Moses. நான் சொல்லுவேன், I would say, இந்த சித்தத்தை நிறைவேற்றாதனால தான் because he was not able to 40 fulfill. years அவன் தாமதிக்க வேண்டியதாகும். 40 years he had to stagger and நான் எல்லா linger. பயத்தோடு சொல்லுவேன், With all fear I tell you, ஆண்டவர் உங்களுக்கு விருப்பம் தருவாரா? whether God would give you a desire, You wait. tarry. You wait. You wait in the presence of God. தேவன் அதை நிறைவேற்ற செய்கையை உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். God is able to bring about the deeds according to the desire that he has given you. நற்கிரியை தொடங்கின தேவன் God who brought about the good deeds. அதை நிறைவேற்றி முடிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். He is faithful to accomplish what he has sown. நீங்கள் இதோடு நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். One thing you ought to know. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே மாத்திரம் அல்ல, Not only in the life of saints, உங்கள் அறிவுக்காக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You ought to know that தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4th chapter 17ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 17. தானியேல் 4:17. உன்னதமானவர் உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து, தமக்கு நல்லா கவனிங்க, சித்தம்ங்கிற வார்த்தை தான் நீ பேச போறீங்க. So உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து அந்த ஆளுகையை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதின்மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு. நரஜீவன்கள் அறியணும். என்ன தெரியணும்? that the most high ruler in the என்ன kingdom அறியணும்? of men, what they ought to know. என்ன அறியணும்? என்ன தேவ சித்தம்? What is the will of God? இதான் பாருங்க, வேதத்தை பகுத்து வாசிக்கணும். நல்ல பிரிச்சு வாசிக்கணும். You have got to read the word of God carefully. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து the most high ruleth in the kingdom of men, தமக்கு சித்தமானவனை ஆளுகை தருகிறார். and giveth it to whomsoever he will. தாழ்ந்தவனை
உயரத்துல வை. and set it up over it, the basest of men. கவனிங்க, உன்னதமானவர் எங்கே ஆளுகை செய்கிறார்? Where does the Most High rule? ஆ? மனுஷனுடைய இந்தியாவை யார் ஆள்றது? Who rules India? தேவன். It's God who ruleth இந்த India. உலகத்தை யார் ஆள்றது? Who rules the world? It's God. ஆளுகிறதற்கு மனிதர்களை உருவாக்குகிறார். He brings about men to rule. யாரை? Who? தாழ்ந்தவனை The basest of all men. உயர கொண்டு வைக்கிறார். He is kept on high. யாரை வைக்கிறார்? Who keeps him on high? சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்க. Who? தாழ்ந்தவனை, தகுதி இல்லாதவனை The basest of men. உயர கொண்டு வைக்கிறார். He is being நீங்க exalted. நினைச்சுக்காதீங்க, You do not have to think, நான் ஓட்டு போட்டதுனால தான் because I have cast vote, அவர் வந்துட்டாரு. he has come. நீ ஓட்டு போட்டது இல்ல, Not because you cast it. ஏற்கனவே அவர் போட்டாரு. Already God has casted his vote. அவர் போட்டாரு. The Lord God has casted his vote. இந்த உலகத்திலே நீங்க நல்லா கவனிச்சுங்க, Consider in this world, எல்லா அதிகாரங்களையும் உண்டாக்குறது யாருன்னா கர்த்தர். who created all the rulers is God. யாருக்கு சித்தமானங்களை வைக்கிறாரு? According to whose will சொல்லுங்க. does he set them up? இதை ஒண்ணு நீங்க இந்த காலம் அறியணும்னு விரும்புறேன். You got to understand this. ஏன்னா You know why? 2 வாரத்துக்கு முன்னால உங்களுக்கு சொன்னேன். 2 weeks back I told you, ஏசாயா 44 அதிகாரம் Isaiah 44 28 வசனம், verse 28. கடைசி வசனம் பாருங்க. ஏசாயா 44:28. Isaiah 44:28. கோரசை குறித்து அவன் என் மேய்ப்பன், கோரேசை குறித்து அவன் என்னுடைய மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி, அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் ஆ, நிறைவேற்றுவான் என்று. யாரு? Regarding whom is it கோரேஸ் யாரு? written? Who is Cyrus? கோரேஸ் மேதிய பெர்சிய ராஜா, Cyrus is a king சரியான of Media. விக்கிரக ஆராதனைக்காரன். He is an idolater. விக்கிரக ஆராதனைக்காரனை ஆண்டவர் சொல்றாரு, To the idolater the Lord says, எனக்கு சித்தமானதை செய்வான், perform according to my plan. என் ஆலயத்தை கட்டுவான், He will build my temple. எனக்கு பிரியமானதை செய்வான். He will do what I desire. யாரு? Who? சொல்லுங்க. Tell me who? விக்கிரக ஆராதனைக்காரன். He is an idolater. ஏன் கர்த்தர் அவனை எழுப்பினார்? Why did the Lord lift him up? ஆண்டவர் The Lord, தேசத்துல ராஜாக்களை ஏற்படுத்தினார். He has set up kings. தம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணினார். He anointed his children. தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணினார். He anointed the prophets. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் The anointed children of தேவனுக்கு God, துரோகம் பண்ணி They விக்கிரக rebelled. ஆராதனைக்காரர்களாய் மாறி They became idolaters. தேவனுடைய ஆலயம் இடிக்கப்படுவதற்கு காரணமாயிருந்தார். They were the cause that the temple of God was broken. தேவனுடைய ஆலயம் ஏன் இடிக்கப்பட்டுச்சு? Why the temple of God was broken? தேவ ஜனங்கள் ஏன் சிறையிருப்புக்கு போனாங்க? Why the children of God went into captivity? தேவ ஜனங்கள் ஏன் அடிமைகளாய் மாறினார்கள்? Why the children of God became captives? தேவ ஜனம் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தார்கள். The children of God did against the தேவ desire of God. சித்தத்துக்கு விரோதமாய் நடந்தார்கள். They acted against the will of God. தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். They brought about the wrath in God. தேவ ஜனம் விக்கிரக ஆராதனைக்காரராய் மாறினார்கள். The children of God became idolaters. ஆகையினால் தேவன் ஜனங்களை அடிமையாக ஒப்புக் கொடுத்தார். But God led them to captivity. நான் சொல்லுவேன், I would say, நம்முடைய அழிவுக்கு காரணம் நாமே. the reason for our destruction, we are the cause. தேவன் விலகி விட்டார். God has departed. அழிவு தேவன் வந்தது. Therefore the destruction cometh. இப்ப நடந்தது என்ன தெரியுமா? You know what happened? கிறிஸ்தவர்கள் செய்ய முடியாத வேலையை The work that Christians could not perform. யூதர்கள் தங்களுடைய ஆலய இடிப்பு காரணமாயிருந்தார்கள். The Jews were the cause for the ஆனால் அந்த வேலையை செய்வதற்கு தேவன் யாரை நியமித்தார் என்று சொன்னால் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனை எழுப்பி தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். The Lord lifted up an idolater and made him build the temple of God. அவன் சித்தமானதை செய்வான்.
He would do according to my will. எனக்கு பிரியமானதை செய்வான். He will do according to my pleasure. ஏன் நடந்தது? You know why it happened? சித்தம் செய்ய வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள், The children of God who ought to do the will of God. தேவனுடைய பிரியத்தை நிறைவேற்ற வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள், The children of God who ought to fulfill the desires of கர்த்தருடைய God. ஆவியானவரை விசனப்படுத்தினார்கள். They had captivated the Spirit of God. கர்த்தருடைய ஆவியார் துக்கப்படுத்தினார்கள். And they grieved the Spirit of God. முடிவு, The end. தேவ பிள்ளைகள் அடிமைகளாய் மாறினார். The children of God will be led தேவ to பிள்ளைகள் captivity. கைவிடப்பட்டார்கள். The children of God were forsaken. தேவன் விலகி விட்டார். And God departed. அதனால் தேவன் தேடுகிறார். Now God seeks. ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனை எழுப்பி He lifts up an idolater. தம்முடைய சித்தத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். God is able to fulfill His will. நான் தாழ்மையா சொல்லுவேன், I tell you humbly, இந்த கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு 175 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தான். 175 years before King Cyrus was born, Isaiah had prophesied. அவனுடைய பெயர் முதலாய் சொல்லி, Even his name was கோரேஸ் declared. என்ற ஒரு வருவான், A man அவன் like என்னுடைய Cyrus would ஆலயத்தை come. கட்டுவான். He would build my temple. 175 years முன்னாலே, Even 175 years ahead. 213 ஆண்டுகளுக்கு பின்புதான் After 213 years, ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் கையெழுத்திட்டான். he signed that the temple may be built. அப்படியானால் If that be so, யார் ஓட்டு போட்டது? கோரேஸ் வந்துச்சு. who did cast a vote? யார் for ஓட்டு Cyrus? போட்டு கோரேஸ் வந்தது? How did Cyrus come up? யார் நியமித்தது? Who had ordained him? 213 வருஷங்களுக்கு முன்பாக தேவன் நியமித்து விட்டார். It was God who ordained him 213 years earlier. ஒன்றை நல்லா விளங்கிக்கங்க. One thing you got to understand. நேபுகாத்நேச்சார் ஒரு தரிசனம் பார்க்கறான். Nebuchadnezzar had a ஒரு vision. பெரிய சிலையை பார்க்கறான். He saw a great statue. நீங்கள் தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் தரிசனத்தை நீங்கள் பார்க்கலாம். In Daniel 2nd chapter you can see அந்த the தரிசனத்தை பார்த்து மிகுந்த பயந்த போது when he saw the vision he was afraid. எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டான். He brought all the wise men. எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு அர்த்தம் கேட்கறான். He brought all the wise men and asked the meaning. யாருக்குமே சொல்ல தெரியல. None of them were able to. கடைசியாக தானியேல் வந்தார். Lastly Daniel came. தானியேல் வந்த உடனே Daniel came. தானியேல் அர்த்தம் சொல்லுகிறார். So Daniel was there in the palace. அவர் சொல்லுகிறார், He says, 2ஆம் அதிகாரத்திலே 2nd chapter, நீங்கள் Daniel 2nd 31ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கலாம். verse 31 to அந்த the end. சிலையின் தலை பசும் பொன், The அதன் image, மார்பும் அதன் புயங்களும் வெள்ளி, his breast and his arm of silver, அதன் வயிறும் தொடையும் வெண்கலம், his belly and his thighs of அதன் brass, கால்கள் இரும்பு, his legs of iron, அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண். his feet part of iron and part of clay. இப்ப அதுக்கு அர்த்தம் சொல்றாரு. Now he gives a meaning. ராஜாவே, O king, 37ஆம் வசனத்துல in verse 37, பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் கொடுத்திருக்கிறார். ஆ ஆ ஆ ஆ ஆ யார் செய்தது? who had done all this? கர்த்தர். It was the Lord. கர்த்தர் தான் செய்தார். It was the Lord who made him great. பொன்னான தலை நீரே. Thou art the head of gold. இப்போ அவன் காலம் என்ன காலம்? What about his time? நேபுகாத்நேச்சார் காலம் என்ன காலம்? What about this? பொற்காலம். It was a golden age of அவனுடைய காலம் Nebuchadnezzar. பொற்காலம். நீங்க வாசித்து பாருங்க. You read பின்னாலே later, உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் and தோன்றும். after thee shall arise another kingdom inferior to thee. அவன் போல ராஜ்யம் ஆரம்பிக்குது. So his kingdom தலை starts. பொண்ணு. The head is gold. இந்த தலை போற பிறகு After the head departs, இனி ஒரு ராஜ்யம் வரும். another kingdom comes up. மார்பும் கையும். The arms and the breast. 2 கை இருக்குது. 2 hands are there. இது ஒன்று மேதியா, இன்னொன்று பெர்சியா. One is Media, the other is Persia. 2 கை இருக்கிறது. There are 2 hands. இது வெள்ளி. The breast is made of silver. இது தங்கத்தை விட கீழ்த்தரமானது. It's below gold. அடுத்தது வயிறு. Next, the belly. இது அதை விட கீழ்த்தரமானது. It's below, still abased. வெண்கலம். It's a brass. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்க அதை வாசித்தீங்கன்னா As you read, இனி அதை விட கீழ்த்தரமான இன்னொரு ராஜ்யம் இருக்கிறது. another kingdom below that cometh. அது இரும்பு. It's made of iron. இன்னொரு ராஜ்யம் இருக்கிறது. This is another. இரும்பு மண்ணும் கலந்தது.
mixed with iron and clay. ஒன் பாடி. One body. இது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, And what does he say? பொன்னான தலை நீர். You are the head of gold. இதுக்கு அடுத்த ராஜ்யம் எப்படி வரும்? What about the next kingdom? அதை விட கீழ்த்தரமானது. It's below that kingdom. அதுக்கப்புறம் After that, அதை விட கீழ்த்தரமான கிரேக்க ராஜ்யம், the kingdom of Greece. அதை விட கீழ்த்தரமான ரோம ராஜ்யம், And the base kingdom is Rome. அதை விட கீழ்த்தரமானது இப்ப நீ நான் வாழ்ற ராஜ்யம். So the present kingdom is the least of all. இதுதான் இருக்கிறதுலே கீழ்த்தரமானது. This is the lowest and basest of all. கீழ்த்தரமான ராஜ்யத்தை யார் ஆளுவா? Who would rule this kingdom? சொல்லுங்க. கீழ்த்தரமானதான ஆளுவான். Only one who's a நீங்க basest. இதுல போய் மேல்தரமான ஆளை எதிர்பார்க்க முடியுமா? Can you expect somebody great? ஒரு காலத்துல ராஜாக்கள் ஆண்டாங்க, Once the ஒரு king. காலம் பிரபுக்கள் ஆண்டாங்க. The princes ஆனா ruled. கடைசி ஆளுக யார் ஆளுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, Who ruled in the end? கீழ்த்தரமானவர்கள் ஆளுவார்கள். Basest of all men would rule the nation. கீழ்த்தரமானவர்களை தேவன் கொண்டு வருவார். God set it up. நீங்க the basest. என்ன பிரயாசப்பட்டாலும் How much you இவனெல்லாம் நீங்க try. வரவே கூடாது அப்படி நீங்க ஃபாஸ்டிங் போட்டாலும் அவன் தான் வருவான். Even if you fast and pray that this person ought not to come, he would come. ஏனென்றால் இது கீழ்த்தரமான ராஜ்யம். Because it's the basest of all the kingdoms. இது பொற்காலம் அல்ல. It's not the golden period. யார் வந்தாலும் உனக்கு பொன்னு தர போறது இல்ல. None is going to give you gold. நீங்க நினைச்சிடாதீங்க, அந்த பாட்சி வந்தா பொற்காலம் வந்துரும், That party comes, அந்த it will பாட்சி வந்தா பழைய காலம் வந்துரும், If the party அந்த பாட்சி வந்தா ஒரு ரூபாய்க்கு 10 கிலோ அரிசி கொடுத்துருவான். He would give 10 kilos of rice. Everything is fraud. இதெல்லாம் fraud. Everything is fraud. Do not believe. கீழ்த்தரமான ராஜ்யத்துக்கு The basest of the kingdoms. கீழ்த்தரமானவன் நான் வருவான். The basest men would come நீங்க out. வேணுமானா பாருங்க, You just. நிக்கிற கேண்டிடேட்ல எவன் கீழ்த்தரமானவனோ அவன் தான் ஜெயிப்பான். Who is the basest of all the candidates? He would alone win. இது யார் செய்யறது? Who does this work? ஆ? இது எப்ப சொன்னார் தெரியுமா? You know when did he utter this? கிறிஸ்துவுக்கு முன்னாலே Before Christ. 616வது வருஷம் இந்த தீர்க்கதரிசனம் சொல்லி 2600 வருஷம் ஆச்சு. 2600 years have elapsed. ஒரு வார்த்தை கூட மாறல. Not a single word has changed. தானியேல் சொன்னாரு, Daniel said, தரிசனம் சத்தியம், the vision is true அதனுடைய அர்த்தம் உண்மை, and the meaning thereof is real. சொப்பனம் நிச்சயம், அர்த்தம் சத்தியம். The vision is true and the meaning thereof is true. நடந்தா இல்லையா? Whether it came to pass or நேபுகாத்நேச்சார் not. போனாரு, Nebuchadnezzar left. மேதியா பெர்சியா ராஜா வந்தான், The king of Media and அவங்க Persia, போனாங்க, they departed. கிரேக்க ராஜ்யம் வந்துச்சு, The kingdom of Greece came அவங்க up. போனாங்க, They departed. ரோம ராஜ்யம் வந்துச்சு. The Roman Empire இங்க came up. ஒவ்வொரு சரித்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா You take the history of each and every one. ரோமர்கள் இரும்பாய் இருந்தார்கள். Romans were like அவங்க iron. அடிமைத்தன வாழ்க்கை கொண்டு They வந்தாங்க, brought about the life of அடிச்சு slavery. நொறுக்குனாங்க. They destroyed everything. இப்போ Now, களிமண்ணும் இரும்பும், it's a clay ஒரு and பக்கம் iron. கம்யூனிசம், ஒரு பக்கம் ஜனநாயகம். Communism and other side secularism. இந்த ஆட்சி நடக்கும்போது When this kingdom, எங்கேயோ கையால் பேர்க்காத கல் ஒன்று புரண்டு வரும். a stone not carved by hands would come rolling down. எல்லா ராஜ்யங்களையும் அடித்து நொறுக்கும். It will come and destroy all the kingdoms. எல்லா ராஜ்யங்களையும் அடித்து நொறுக்கும். It will destroy all the kingdoms. தானோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். Whereas the kingdom of God would dwell ஹல்லேலூயா. forever. பிரதர், இந்த ராஜ்யம் வரப்போகுது பிரதர். Brother, this kingdom is going to come. ராமராஜ்யம் அல்ல, இயேசுவின் ராஜ்யம். The kingdom of Jesus, not Rama. இயேசுவின் ராஜ்யம். It's the kingdom of Jesus. கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். The Lord would establish His kingdom. ஹல்லேலூயா. Hallelujah. என் தேவன் ராஜாதி ராஜாவாக My God is the King of kings. இந்தியாவை மாத்திரம் அல்ல, Not only in India. சர்வ உலகத்தையும் தேவன் ஆளுகை செய்வார். God is going to rule the entire world. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான், The angel ராஜ்யங்கள் கிறிஸ்துவுக்குரியவைகளாயின. and the kingdom became of Christ. இது தேவன் தீர்மானிச்சிட்டாருயா. And God has decided. தேவன் எழுதினது எழுதினதே. Whatever God has ordained is ordained. ஒருவனும் அதை மாற்ற முடியாது. None can change it. ஒருவனும் மாற்ற முடியாது. No change. அதை நிறைவேற்றுவதற்காக And to fulfill that,
கீழ்த்தரமானவர்களை தேவன் ராஜாவா ஏற்படுத்து God setteth up the basest men as kings. ராஜாவா ஏற்படுத்துகிறார். He setteth him as king. இப்ப அழுகுறாங்க. Now they cry, ஆண்டவரே, Lord, இந்த கீழ்த்தரமான கையில மாட்டி அவஸ்தைப்படுறோமே, we are struggling against such people, O Lord. நியாயமான ஆளுகை உண்டாகட்டும், So let there be a நீதியின் righteous, ஆளுகை உண்டாகட்டும், let there be a righteous rule. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to the name of God. ஒன்றை மறந்து போகாதீர்கள். One thing you should not forget. 2000 வருஷத்துக்கு முன்பதாக 2000 years early, ஒவ்வொரு ராஜ்யத்தை குறித்தும் ஒவ்வொரு ராஜாக்களை குறித்தும் regarding every தேவன் kingdom and எழுதி, every king, God has இனி written. வரப்போகிற நிலையான பரமராஜ்யம் வரைக்கும் என் தேவன் அன்றைக்கு தானியேலுக்கு சொல்லி வைத்தார். God has informed Daniel about the everlasting kingdom to come. இதுதான் சத்தியம், That's the truth. இதுதான் நித்தியம், That is eternal. இதுதான் நடக்க போகுது. That is going to take place. ஆகையினால் Therefore, தேவன் உலகத்திலேயும் தமக்கு சித்தமானவங்களை கொண்டு வர்றாரு, God brings up the people of His will in this world, சித்தத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு. and He exposes His will. அந்த சித்தத்தை அவர்கள் செய்ய மறப்பார்கள். ஆனால் If they forget to do the will of God, நல்லா கவனிங்க, consider me. ஆண்டவர் பாபிலோன் ராஜா பொன்னான தலை நீரேன்னு சொன்னார். He told the king of Babylon that he is the head of gold. யார் ஏற்படுத்தினது? அவர் தான் ஏற்படுத்தினார். So he ஆனா yet ஒரு நாள் உப்பரி சுத்தி வந்தான், மதில் மேல் நடந்து வந்தான். he went coming on the walls of the, என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று, for my glory's sake, என்னுடைய வல்லமையினாலே, it's because of my power. நான் கட்டின பாபிலோன் அல்லவா? Is it not the Babylon that I have built? வாயில இருக்கும்போதே கீழே வந்துட்டான். When the words were in his mouth, he fell. சொல்லி முடிக்கலங்க. He was not able to complete what he wanted அவனை to say. வச்சது யாரு? Who had kept him there? தேவன். It was God who kept him. ஏற்படுத்தியது யாரு? Who lifted him up? ராஜா. It was a king, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. that he may do the will of அவன் என்ன God. சொன்னான் தெரியுமா? You know what he said? என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று For my glory's sake, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? have I not built this சொல்லி Babylon? முடிக்கிறதுக்குள்ள Even before he could have come. தொலைஞ்சான், கீழே வந்துட்டான். மாடு தின்ன புல்லு தின்னுட்டு இருக்கான். So now he is eating grass. இதுதான் உலக அரங்கிலே இன்றைக்கு நடக்கிற ஒன்று. That is what is happening in the world now. அவர்கள் தேவர் ஏற்படுத்தின இடத்திலே இருந்து கொண்டு Had they stood in the தேவ place சித்தத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர்கள் சிங்காசனம் பத்திரமாயிருக்கும். up to the time they fulfill the will of God, their kingdom was safe. என்றைக்கு தேவனுக்கு விரோதமாக எழும்பி The moment they rebelled against God, அவர்களை தன்னை தேவனாக உயர்த்துவார்களோ, when they lift themselves as God, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவன். it's God who brings about kings and is able to destroy them too. அதே வேலையை தான் உங்களிலும் செய்கிறார். That's the same work he does in you. தேவ சித்தம் செய்ய தேவன் அழைத்தார். God has called you to do the will of அவர் God. சித்தம் செய்கிற வரைக்கும் நீ பத்திரமாயிருப்பாய். As long as you do the will of God, you are அவருடைய saved. சித்தம் செய்ய தவறும் போது When you fail to do the will of God, உனக்கும் ஆபத்து, எனக்கும் ஆபத்து. there's danger for you and danger for me. ஆகையினால் தான் ஆவி என்ன சொல்லுகிறார்? What does the Spirit of God say? சித்தத்தின்படி. Let it be done according to thy will. நல்லா கவனிங்க, Consider me. இந்த சித்தம் என்ற வார்த்தையை The word will, நான் ரெண்டே வார்த்தையில சொல்லி நான் முடிச்சிடுறேன். I would fulfill it in 2 words. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. Glory be to the name of God. கடந்த வாரத்தில் Last week, கேப்ரியேல் இந்த சாத்தான் சோதிக்கப்பட்டதை குறித்து அவர் ஒரு கோணத்தில் எடுத்தார். Pastor Gabriel spoke as to how Satan tempted Jesus. நல்லா கவனிங்க, Consider me. சாத்தான் ஏன் சோதிச்சான்? You know why Satan tempted? ஏன் சோதனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்? Why he was given to temptation? Why Jesus was given to ஒரே temptation? முடிவில் எடுத்துடலாம். Or one, this நான் thing ஒரு I can காரணம் have. சொல்றேன். I tell you. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஃபர்ஸ்ட், அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே நல்லா என்றார். கவனிங்க. Consider here. இயேசு கிட்ட சோதனைக்காரன் எப்போ வந்தான்? When did the tempter come to Jesus? எப்போ வந்தான்? When did he come? பசி உண்டான். போன வாரம் தானே கேட்டீங்க. அது When he was hunger. மறந்துட்டீங்களா? எப்போ சாத்தான் வந்தான்?
When did Satan come and then to 40 Jesus? நாளா சோதிக்கப்பட்டாலும் எப்பெல்லாம் வந்தான்? 40 days was tried yet. பசி வந்துச்சு. Now he was hungered. இப்போ அதுக்கு ரிடம்ஷன் என்ன? What is the remedy for it? உங்கள்கிட்ட இருக்கு. It's in your hands. ஒரு இந்த கல்லை என்ன செய்யலாம்? What about the stones? சரி, Command ஏசு அப்ப these மாக்கல, வார்த்தையினாலே பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. Man shall live by every சொன்னார்? word that proceedeth out of the mouth of ஏன் God. அப்படி சொன்னார்? Why did he say so? இயேசுவுக்கு நல்லாவே தெரியும் தான் யாருன்னு அவருக்கு தெரியும். Jesus knew pretty well as to who he was. அவர் எதுக்கு வந்திருக்காரு? What for has come? என்னுடைய சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீர், Lord, thou hast உம்முடைய prepared my சித்தம் body. செய்ய இதோ வருகிறேன். Lo, I come to do thy will, O நல்லா God. கவனிங்க. பிசாசுக்கு எப்போதுமே உங்க மேல நோக்கம் என்னன்னா, The உங்களை devil scheme தேவ சித்தத்தில் இருந்து தள்ளணும். that he may thrust you away from the will of God. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற சித்தத்தை விட்டு உங்களை விலக்கணும். That he may அவ்வளவுதான் thrust நோக்கம். you. That he may thrust you from the will of God. அதை செய்துட்டான்னு சொன்னா If he does so, வெற்றி அடைஞ்சிட்டான். so he has gained. இப்ப ஏன் சொல்றது கேக்குறான்? Now he comes to Jesus and says, பசி உண்டாச்சு, now he is hungered. உங்கள்கிட்ட வல்லம் இருக்கு, You have the power. உங்கள்கிட்ட பலன் இருக்கு, You have the might. உங்கள்கிட்ட ஞானம் இருக்கு, You have the knowledge. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, You have the authority. எல்லாமே இருக்கு. You have everything. நீ பயன்படுத்தி Utilize that. ஏன் நீர் பசியா கிடக்கணும்? Why you should be hungry? ஏன் நீர் பட்னியா இருக்கணும்? Why you should starve? உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு. You have the authority. ஆனா இயேசுவுக்கு நல்லாவே தெரியும், But Jesus knew pretty well. இந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நான் வரல. I have not come to eat this food. உங்களுக்கு தெரியும், யோவான் 4ஆம் அதிகாரம் John 4th chapter 31 32 வசனத்தை நீங்க 31 and வாசித்தீங்கன்னா, 32. நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கு. There's இயேசு பசியா இருக்கிறாரு, ரொம்ப களைப்பா இருக்கிறாரு. No, Jesus is very hungry. and சீசர்கள் சாப்பாடு வாங்க போயிருக்காங்க, tired. The disciples have gone to சாப்பாடு purchase. வாங்கிட்டு வந்துட்டாங்க. They have purchased the food and they have come. இவனாவது கல்லை அப்பமாக்குன்னு சொல்றான், This Satan asked him to, ஆனா சீசர்கள் அப்பமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. whereas the disciples went and fetched bread. ரொம்ப பசியா இருக்காரு, He's very hungry. ரொம்ப களைப்பா இருக்காரு. He's very tired. ஒரு வார்த்தை கூட சொல்ல வேண்டாம் சுவாமி, You need not have to say any word. நீ வார்த்தை கூட சொல்ல You need வேண்டாம். not have to utter a word. Ready-made food. Food is ready for you. Simply just consume the food that is given to you. சாத்தானை விட சோதிச்சது யாருங்களா? சீசன். It was a disciple who tempted Jesus more than Satan. நீங்க நினைக்காதீங்க சாத்தான்கிட்டயா தப்பிக்கலாம், கூடவே இருக்கிறவங்க கவனமா இருக்கு. So இவன் செய்தே கொண்டு வரணும். So you ought to be very careful with people who are very silent because they prepare and come. பசியா இருக்கீங்களா brother? Are you hungry, brother? நாங்க போய் உங்களுக்காக என்ன பிரயாசப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் Look at the brother. effort we have taken. சாப்பிடுங்க brother. Please consume it. Please eat. இயேசு என்ன சொன்னாரு? What about Jesus? நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது, I have meat to eat that you know not of. என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். My meat is to do the will of God. அப்ப தேவனுடைய போஜனம் என்ன? What about the will of God? தமிழ்நாடு சாப்பாடு கறியும் மீனும், The Tamil Nadu food is fish and meat, அரிசி. rice. நார்த் இந்தியா போனா சப்பாத்தி, North India chapati. அமெரிக்கா போனா பிரெட், US bread will be offered. தூதர்கிட்ட போனா அப்பம், If you go to angels, manna. மன்னா. Manna. தேவனுடைய அப்பம் என்ன? What about the food of God? சித்தம். It's the will. சித்தம். Will of God is the food of God. அவருடைய சாப்பாடு என்ன? What about his food? சப்பாத்தி இல்ல, Not chapati, அரிசி இல்ல, not rice, கோதுமை இல்ல, not wheat, மன்னா இல்ல. not manna. அவருடைய சாப்பாடு சித்தம். His food is his will. இயேசுவனை பார்த்து இயேசு சொன்னாரு, Jesus looking at him said, அப்பா நீ சாப்பாடு செய்தே கொண்டு வந்துட்ட, You have prepared meat and brought. ஆனா இது எல்லாம் என் போஜனம். This is not my food. நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? You know what for I come? என்னுடைய தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பது என்னுடைய போஜனம். My meat is to do the will of ஏன் God. அந்த பிசாசுக்கு செவி கொடுக்கல தெரியுமா? Why he never hearkened to Satan? தனக்கு தேவன் கொடுத்த போஜனம் என்ன என்று அவருக்கு தெரியும். He knew pretty well about the food that God had given him. இந்த சித்தத்தை விட்டு விலக்குவதற்கு தான் பிசாசு பல விதத்துல கிரியை செய்றான். To thrust him from the will of God,
Satan tempted Jesus ஒரு தேவனுடைய பிள்ளையை A child of தேவ சித்தத்தை விட்டு விலகிட்டா போதும், that he may depart from the will of God. பெரும் தோல்வியை சந்திப்பார். He would face utter failure. நான் காலையில கூட சொன்னேன், Morning I spoke. தப்பா விளங்கிக்காதீங்க, Do not mistake me. நான் இப்படி ஒரு பாஸ்டரா வருவேன்னு யாராவது தீர்க்கதரிசனம் அப்ப சொல்லியிருந்தா கண்டிப்பா ஓடலாம் வாங்கியிருப்பேன். Had anybody prophesied that I would come as a ஏன்டா pastor? இப்படிலாம் போய் சொல்லி பிழப்பு நடத்துறீங்க? Why do you have to speak lies and lead such a life? அந்த நிலைமையில இருந்தேன். That was my state. சரியான பசியும் பட்டினியுமா காலங்களுக்கு. That was a hunger and thirst I faced in my life. எங்களுக்கு சரியான ஆகாரம் இல்லாத ஒரு காலம். No proper food. எனக்கு வேலை இல்லை, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. No work, a small work I had. எங்களுக்கு சஃபிஷியன்ட் ஃபுட் இல்லை. We never had sufficient food. அப்புறம் ஐயா வந்தார். Then Ayya ஒரு came. ஐயா வந்தார். A certain gentleman came. தம்பி, He said, young man, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி, I like you a lot. உங்க குணம் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, I like your nature very much. உங்க ஜெபம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, I like your prayers. நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். I love you a lot. நான் பின்னி கம்பெனில வேலை செய்றேன். I'm working in Binni. எங்க கம்பெனில இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. Now they brought about an order. வேலை செய்றவர் விட்டு விலகிட்டா One who works if he departs. அந்த ஸ்தானத்துல இன்னொருத்தரை வைக்கலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டு. They have brought about an order, another can be replaced. நீங்க சொன்னீங்கன்னா If you say, நான் இந்த வேலையை உங்களுக்கு கொடுத்துறேன். I would give you the work that I have. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, I have only one girl. எப்ப வளவள கேட்டீங்க, Whenever you feel like you can marry my girl. நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா போதும். It's enough if you utter a single word. எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டீங்க, After several years also you could marry her. என்ன நடந்ததுனே தங்கச்சி தெரியும். My sister knows as to what happened. பொம்பளைங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. The ladies gathered together. அண்ணா, They said, brother, நம்முடைய பஞ்ச காலத்துல ஆண்டவரே, it's God who sent us during these days of famine. பின்னி வேலையோட பொண்ணு வருது, Work in Binni factory, that too along with a girl. வேலையோட பொண்ணு வருது. A girl along with the இப்போ work. எஸ்ன்னு சொல்லிட்டேன்னா If you say yes, நாளைக்கே நம்ம பசி தீந்துரும், Our hunger would be a peace. நாளைக்கே நம்முடைய வறுமை தீந்துரும். Our poverty would go. நான் கூட யோசித்தேன், I too. என்னடா நீங்க சிரிக்கிறீங்க, You laugh. என் நிலைமை எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, You never knew my state. என் வறுமை தீக்கிறதுக்கு ஆண்டவனே கொடுத்த ஜீவாமிர்தமா நினைச்சேன் நான். I too considered whether it is God who brought about all this. கடவுள் எவ்வளவு நல்லவர். How good is the ஏங்க, Lord. அன்றைக்கு மாத்திரம் நான் பொண்ணு கேட்டிருந்தா என்ன ஓட துரத்திருப்பாங்க. ஏன்னா தின்றதுக்கே, நீ தின்றதுக்கு வழி இல்ல, You don't have any. உனக்கு கல்யாணம் வேற ஆசையா, do you have a desire to marry? அந்த நிலைமையில பொண்ணு வந்துச்சுங்க. That was the state when a girl came in my life. நானும் யோசித்தேன். I too considered. எங்க அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க, எல்லாரும் சொல்றாங்க கட்டிக்க கட்டிக்க கட்டிக்க, நீ எஸ்ன்னு சொல்லு. Everybody said, come on, marry. It's high time you get married. நான் ஒண்ணு செய்தேன், I did one thing. நேரா தேவ சமூகத்துக்கு போனேன். I went to the presence of God. தேவனே, I said, God, வாட் இஸ் யுவர் வில், உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? உம்முடைய சித்தம் என்ன? Lord, what is thy will? ஒரே ஒரு பதில், நோ. One answer, he said no. எல்லாரும் என் மேல கோபமாயிட்டாங்க. And people were angry with me. என் பஞ்சம் தீரல, கடுமையாச்சு. இன்னும் My famine never ended. I started sobbing. ஒண்ணு இல்ல, மன்னிச்சுங்க, Not the இத good. மாதிரி சாத்தான் நிறைய கொண்டு வந்தோம். God, Satan brought many temptations in my life. கத்திட்ட போனேன், I used to go to the presence of God. நோ. Used to say no. நீங்கள் எதன் அடிப்படையில் தேடுறீங்க? What is the foundation wherein you seek the Lord? ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்தாரு. One pastor came to me, பாஸ்டர், said, Pastor, எனக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்து வைங்க பாஸ்டர். Pastor, get me a good girl. ஓகே. Said, okay. என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? What sort of girl you anticipate? பொண்ணுகள் நல்ல சோப்பா இருந்தா பரவாயில்ல பாஸ்டர். Never mind. If she's fair, it is ஓகே, okay. எழுதிக்கிட்டாரு, பொண்ணு சிவப்பா இருக்கணும். The girl ought to be fair. சரி, அடுத்தது Next,
பொண்ணு கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும் பாஸ்டர். The girl has got to be educated. ஓகே, பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும். Okay, the girl has got to be சரி, educated. அடுத்தது என்ன? Third condition. பொண்ணு ஒரு 5 அடி 2 அங்குலம் இருந்தா போதும். It's enough ஓகே, if she's சரி, right. இப்போ அடுத்தது என்ன? Next பொண்ணு one. நல்லா ஃப்ளூவென்ட்டா இங்கிலீஷ் பேசணும். The girl has got to speak சரி, fluently in English. அடுத்தது என்ன? Next what? பொண்ணு திருநெல்வேலி பக்கமா இருந்தா பரவாயில்ல. சரி, It's better the girl is from Tinnerveli. ஒரு 12 பாயிண்ட் எழுதினாருங்க. He wrote about 12 points. எல்லாம் எழுதிட்டு, After writing all that, பிரதர், said, brother, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் பிரதர். I'll pray for you. கர்த்தர் உங்களுக்கு ஏற்றம் தருவார், ஏற்றம் தருவார். உங்களுக்கு ஊக்கமா ஜெபிக்கிறேன். I am praying ardently. ஆனா எனக்கு ஒரே சந்தேகம் பிரதர். I have only one doubt. இந்த 12ல எதுல தேவ சித்தம்னு எழுதணும்? You please write amidst the 12 points. Which is எதுல தேவ சித்தம்னு எதுல எழுதணும் பிரதர் கேட்டேன். where should I write as the will of God amidst the 12 points? மேலங்களையும் பார்த்து Started blinking up and down. பாஸ்டர், இந்த 12 வேண்டாம். I don't need. தேவ சித்தம் வேணும். The will of God alone is sufficient. நீங்க யோசிச்சு பாருங்க. Just consider. நான் 8ஆம் கிளாஸ் படிச்சவன். I have studied up to 8. நமக்கு நீயா நீங்க நாங்கன்னு பேச தெரியாது. We know, நீயா நானா வாடா போடதான் அந்நிய பாஷை, சொந்த பாஷை அதான். know how to speak with respect. என் மனைவி BA படிச்ச கவர்மெண்ட் டீச்சர். நான் கேட்டா கொடுத்துருப்பாங்களா? My wife is a government teacher having graduated. நீங்க கொடுப்பீங்களா? Would you give? கொடுக்க மாட்டீங்க. You would never give. எப்படியா தேடுறீங்க? How do you seek? உங்க எதிர்கால வாழ்க்கை என்ன தேடுறீங்க? What கூட about படிச்சதுனாலயா? the future? இன்னைக்கு Is- பாருங்க, பாஸ்டர் என் கூட சேர் பக்கத்துல வேலை செய்தாரு. நாங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். He worked along with me. We looked at each என்னடா other and இது? we married. வாழ்க்கை What sort of life is it? பார்க்கறதெல்லாம் கட்டிக்கிறதா? Whomever you see ought to marry. என் பக்கத்துல சேர் போட்ட தப்பா? Is it wrong because he sat beside you in a chair? என் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா தப்பா? Or is it wrong? ஜாக்கிரதை, ஒழுங்கா வாழ்க்கையை காப்பாத்திக்க. Be very careful. தங்கச்சிமாரே, ஜாக்கிரதை. Sisters, be careful. Of உன்னுடைய your life. வாழ்க்கையை குறித்து தேவ சித்த ஆண்டவர் வச்சிருக்காரு. God இது has பக்கத்து his சேர own. பார்க்காத, Do not பஸ் look at the ஸ்டாண்ட chair. பார்க்காத, Do not look at the bus. பீச்ச பார்க்காத, Do not look at the beach. கர்த்தரை பாரு. Look at the Lord. வாட் இஸ் யுவர் வில்? உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவரே, நீ நாளைக்கு பிரிட்டிஷ் ராணியா வருவியா? அமெரிக்கா ஜனாதிபதி யாரையா கண்டது? Who knows whether you would come as an உன்னை ambassador? குறித்து தேவ திட்டத்தை தேவன் வச்சிருக்கார். God has a plan regarding your அத life. கொலைக்கிறதுக்கு உன் தேவை அறிந்து That you may know the need thereof. சாத்தான் கொண்டு வரான். அழகா Satan brings about. சமைச்சு கொண்டு வரான். He cooks the food and சாப்பிடுங்க, கஷ்டப்படு, வாயிலே ஊத்து. He would feed you if you leave him. ஆண்டவருக்கு தெரியும் நான் யாரு. The Lord knows as to who am I. தேவ சித்தத்தை செய்யும்படி வந்தவர். one who has come to do the அதுதான் will என் of God. சாப்பாடு. That is my food. அதுதான் என் சாப்பாடு. That is my food. அதுதான் என் சாப்பாடு. That's my food. பிரதர், நீங்க தேவ சித்தத்தை நீங்கள் செய்ய தீர்மானித்தால் Brother, if you decide to do the will of God, நீங்கள் யாரா மாறுவீங்க தெரியுமா? What would you become? நீங்கள் உயர்ந்த இடத்துல உட்காருவீங்க. You would be seated on high. சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. Satan cannot overtake you. ரெண்டாவது குழந்தாங்க Second, he brought உயர்ந்த உப்பரிகையின் மேல் கொண்டு வந்து நிறுத்தி took him to the highest pinnacle. தாழ குதியும். He asked him to fall down. தூதர்கள் ஏந்தி கொள்ளுவார். And the angels will bear thee up. என்ன அழகா சொன்னான் பாத்தீங்களா? How beautifully has he தூதர் addressed. என்ன செய்வாங்க? what about the angels? ஆண்டவர் குதிக்கல. The Lord never jumped. குதிச்சா Had he jumped, ஏந்திக்குவாங்க, definitely the angels would have தாங்கிக்குவாங்க. gone. ஆனா குதிக்கல. But he never jumped. அதுக்கு வசனம் சொல்லிட்டாரு. He gave a verse. ஆனா உண்மை என்ன தெரியுமா? What about the truth? ஏன் அவர் அவனை மேற்கொண்டார் தெரியுமா? Why he overcame him? அவரே சொன்னாரு, He himself said, நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால், if I pray now, நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால், if I would ask my Father, 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் இப்பொழுது வருது. எனக்கு தெரியாதா? don't you not know that 12 legions of angels would come? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதா? be to the name of God. ஆண்டவர் வந்து இவன் சொல்ல கீழ்ப்படிய வேண்டியதில்லை. The Lord need not have to obey him. கூப்பிட்டா போதும் 12 லேகியோன் வந்துருவான். If he calls 12 legions of angels would ஆனா come. இயேசு கூப்பிடல. But Jesus never ஏன் called. தெரியுமா? You know why?
இதுல தேவ சித்தம் என்னன்னு ஆண்டவர் தெரியும். God wanted to know, Jesus wanted to know. அவர் the will of சொல்லுகிறார், God. Says உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு. that your feet may not stumble. ஆனா தேவ சித்தம் என்ன? What about the will of God? ஏசாயா 53ஆம் அதிகாரம், Isaiah 53. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Be to the name of God. 10ஆம் 11ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி கர்த்தரோ அவரை நொறுக்க. சித்தமாகி அப்ப தேவ சித்தம் என்ன? But the Lord decided to crush அவரை him. நொறுக்கணும். He had to crush him. சாத்தான் என்ன சொன்னான்? What about நீ Satan? நொறுங்க மாட்டி, You would not break. நீ நொறுங்க மாட்டி. You would not break. நீர் குதிச்சேர்னா If you fall, உங்களை தாங்கிக்குவாங்க. he would bear thee up. ஆனா சித்தமே என்னையா? What about the will? கர்த்தர் எதுக்கு வந்தாரு? Why the Lord has come? நொறுக்க சித்தமாகி. The Lord has come that he தேவ may. நோக்கமே இயேசுவை நொறுக்கணும். The will of God was to break Jesus. இதே ஐடியா தாங்க சொன்னா சாத்தான் அங்கிட்டு போய், That was the நீங்க இந்த idea. பழத்தை சாப்பிட்டீங்கன்னா If you eat this fruit, நீங்க தேவனை போல ஆயிடலாம். You would become like gods. இயேசுகிட்ட தான் சொன்னான், He told Jesus, நீர் குதிச்சு பாரும், fall. நீ தேவ குமாரனை குதிச்சு பாரும், If you be the son of God, நீர் நொறுங்கவே மாட்டி, you would never ever நீர் break. உடையவே மாட்டி, you would not break. நீர் பாதுகாக்கப்படுவீர். You would be protected. சாத்தான் சொன்னா, சாத்தான் Said Satan, எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பே என்னன்னா, what is my calling? இதான் ஐயா, This is my calling. இதான் என் கால். This is my calling. நான் நொறுங்கிறதான் தேவனுடைய சித்தம். It's the will of God that I ought to break. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆகையினாலே தான் Therefore, அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலே Paul, அந்த 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா, Acts 20, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, What all said? உனக்கு கட்டுகளும் காவல்களும் வைக்கப்பட்டிருக்கிறது captivity அப்படி and தீர்க்க bondage. தரிசனம் சொன்னாங்க. They gave the prophecy. ஆனா பவுல் என்ன சொன்னாரு? What did Paul say? இது ஒண்ணே நான் கவலைப்பட மாட்டேப்பா, He said, I'm not என் bothered. பிராணனை அருமை எண்ண மாட்டேப்பா, I do not count my life dear, கர்த்தரிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். that I might finish நான் the சாப்பிடுறேனா, That I received. நான் சாப்பிடுறேனா, Whether I eat, நான் பட்னியா இருக்கிறேனா, whether I starve, கஷ்டப்படுறேனா, whether I suffer, அது ஒண்ணு எனக்கு கவலை இல்ல. I'm not bothered about it. நான் என்ன செய்ய போறேன்? What am I to do? கர்த்தரிடத்திலே பெற்ற ஊழியம். The ministry I received from the hands of சாத்தான் God. சொல்றான், Satan நீ says, நொறுங்க மாட்டாய். You would not break. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், But the Lord knows நான் நொறுக்கப்படுவதே தேவனுடைய சித்தம். it's the will of God that I ought to break. அந்த சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். He surrendered himself to the will. மூன்றாவதாக Third, அங்க சொல்லப்படுகிறது, he said, சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தால் if you fall and worship me, எல்லாத்தையும் மக்கள் தருவேன். I would give you everything. ஆனால் Yet, இயேசு அவரை மட்டும் ஆராதின்னு சொன்னாரு. Jesus, வாட்ஸ் த ரீசன்? you know why he said so? இயேசுவுக்கு தெரியும், Jesus knows pretty well. சாத்தான் Satan, உனக்கு ஒண்ணு தெரியுமா? do you know one thing? என்னை குறித்து எங்க அப்பா சித்தம் என்ன தெரியுமா? You know the will of God regarding me. எல்லா முழங்கால்களும் எனக்கு முன்பாக முழங்க வேண்டும், All knees ought to confess, நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ண வேண்டும், and the tongues have got to confess. உன்னுடைய தலையை நான் நசுக்க வேண்டும், I've got to crush your head. உன்னை நான் ஜெயிக்க வேண்டும். I've got to overcome இது you. தேவனுடைய சித்தம், It's the will of இது God. தேவனுடைய திட்டம். It's the plan of God. சாத்தானே உனக்கு தெரியுமா? Satan, do you know? என் அப்பாவுடைய சித்தம் என்ன தெரியுமா? You know the will of my Father. எல்லா முழங்காலும் என்ன முடங்கும், All the knees have got to bend எல்லா before me. நாவு என்னை அறிக்கை And பண்ணும். all the tongues have got to confess. எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். God has given a name above all names. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், Brother, I tell you, love, இன்னைக்கு நிறைய பேர் இந்த பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரணம் என்னவென்றால், Many of you hear the நீ voice of the யார் devil. என்பது உனக்கே தெரியல. you know not as to who நீ you are. யார் என்பது உனக்கே You know தெரியல. not as to who you நீ are. யார் தெரியுமா? Know as to who நீ you are. விலை மதிக்க முடியாதவன். You're priceless. தேவன் உன்னை எல்லா நாமத்துக்கு மேலான உயர்த்தி இருக்கிறார். God has lifted you above all names. உன்னை தேவன் மேன்மையாக வைத்திருக்கிறார். God has kept you உன்னை above. வாளாய் வாளா வைக்கவில்லை. He has not kept you as a உன்னை tail. தேவன் தலையா He has வைத்திருக்கிறார். made you as a head. தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் அறிவீர்களானால், If you only know the will of God, இந்த அற்பத்தனமான காரில் கீழ்ப்படிய மாட்டீர்கள். You will not disobey. நான் நினைக்கிறேன், இன்றைக்கு தேவன் சித்தத்தை அறியலங்க நிறைய பேர். Many know not the will of God.
சின்ன சின்ன காரியங்களுக்கு தேவனை மறுதலித்து For every small matter, they rebel தேவன் உண்டாக்கின விருப்பத்துக்கு மாறாக against the desires of God, தேவ விருப்பத்தை அறியாதவர்களாக not knowing the will of God. தங்கள் வாழ்க்கையிலே வாழுகிறார்கள். They live their own life. துக்கமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, Most saddest thing. உங்களுக்கு தெரியும் சாலமோன் ராஜா பற்றி தெரியும். You know about King Solomon. 2 நாளாகமம் முதலாம் அதிகாரம் 2 Chronicles 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, chapter 11th verse. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி The Lord appeared unto him. நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொன்னார். Whatever you desire, you ask. அவன் என்ன கேட்டான்? What did he ask? சாலமோன் ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்டான். Solomon asked wisdom of the Lord. எதுக்கு? What for? இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்குள்ள ஞானத்தை அவன் கேட்டான். He asked ஜனங்களை wisdom to rule the people, நியாயமாய் ஆளுவதற்கு ஞானம். to rule righteously. ஆனா உண்மை என்ன தெரியுமா? What about the truth? இவன் நீங்க நிறைய நினைச்சீங்க அவன் கேட்டான்னு. You feel that he asked. நீங்கள் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை நீங்க First வாசித்தீங்கன்னா, Kings 3rd chapter. இந்த ஜெபமும் The இந்த prayer, பதிலும் the answer. அவன் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது நடந்தது. When he was in deep slumber, it came across. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம், First Kings 3rd தேவனுடைய chapter. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 5ஆம் வசனம் பாருங்க. 5th verse. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ஆ. ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி என்னமாகி? எப்போ? God appeared to him in a dream. சொப்பனத்திலே தரிசனமாகி விரும்புகிறதை கேள்னு சொன்னார். The Lord appeared to him in a dream and asked சரி, him what? எல்லா விளக்கம் முடிஞ்சு போயிடுச்சு. 15ஆம் வசனத்திலே 15th verse. சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது, இது Solomon awoke and behold, it was a dream. எது சொப்பனம்? What's the dream? உன்னை விரும்புறதை கேளுன்னு கேட்டது சொப்பனம். It was a dream having asked for எனக்கு this. ஞானம் தாருன்னு சொன்னது சொப்பனம். Give me wisdom is a dream. உனக்கு ஞானம் மாத்திரமல்ல, உனக்கு வெள்ளியும் பொன்னும் உனக்கு ஆசியம் தருவேன்னு சொன்னது சொப்பனம். Not only wisdom but wealth and riches, that too is a dream. தூங்கி முழிச்சான். He woke up. தூங்கி முழிச்சா When he woke up, நீங்க நிறைய சொப்பனம் கண்டிருப்பீங்கல்ல. you would have dreamt a lot. நிறைய பேர் என்னென்னமோ சொப்பனம் கண்டாங்க. Many dream many things. பாஸ்டர் நான் அமெரிக்கா போற மாதிரி கண்டேன். Pastor, I dreamt as if going to US. அந்த பொண்ணை கட்டுற மாதிரி கண்டேன். I dreamt as if I would marry that girl. அந்த அதுக்கு மேனேஜர் ஆகிற மாதிரி கண்டேன். கனவோட நிக்குது. So it's all as a story. ஆனா இந்த கனவு But this dream, அப்சல்யூட்லி 100% நிறைவேறின சொப்பனம். it was a dream which was fulfilled 100%. ஏன் தெரியுமா? You know why? அவன் தூங்கும்போது கூட Even when he was அவன் sleeping, மனதில் விருப்பம் என்ன தெரியுமா? what was the desire he had in the நான் mind? ராஜாவாயிட்டேன், I become the king. எனக்கு ஞானம் வேணும், I need wisdom. எனக்கு ஞானம் I வேணும். need wisdom. இதுலயே தூங்குறான். So he was sleeping with that thought in his அந்த mind. ஆவியில ஆண்டவர் அவனோட பேசினாரு. And the Lord spoke to him in spirit. ஜெபத்தை கேட்டார். He heard his prayer. நல்லா கவனிங்க. 2 காரியம் கொடுத்தார். He gave him 2. ஒன்னு He gave ஞானம். him wisdom. இன்னொன்னு Next, நீ கேளாத. சரி, எதுக்கு 2 கொடுத்தாரு? Why did he? கேட்ட ஒண்ணு தானே கேட்டான். he asked only one thing. ஞானம் கேட்டு ஞானத்தை மட்டும் கொடுத்திருந்தா பிரச்சனை இல்லைல்ல. Had he given no இவன் problem. ஞானம் தான் கேட்டாங்க. He asked only for wisdom. ஆண்டவர் இவனுக்கு கேளாத ஐஸ்வர்யம் கொடுத்தார். He gave him wealth untold. ஏன் தெரியுமா? You know why? தேவன் இவன் மேல் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். God had a great plan regarding Solomon. 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 Samuel, தயவு செய்து 7ஆம் அதிகாரம் 7th chapter, சீக்கிரம் வாசிங்க. 12 13. 12 and 13. உன் நாட்கள் உன் நிறைவேறி தாவீதை பார்த்து ஆண்டு சொன்னாரு, உன் நாட்கள் நிறைவேறின பின்பு, நீ உன் பிதாக்களோட உன் நித்திரை பிதாக்களோட பண்ணும்போது நீ அடக்கம் பண்ணின பிறகு நான் உனக்கு பின்பு நான் உனக்கு பின்பு உன்னுடைய சந்ததி எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை அவன் நிலைப்படுத்துவேன். ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கு என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். நல்லா கவனிங்க. 2 வேலை செய்யணும். 2 works ought to be done. அவன் 2 வேலை செய்யணும். அவன் ஒண்ணு தான் கேட்டான். He asked only one thing. ஞானம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு. To establish the kingdom. இது அவன் கேட்டது. He asked. ஆனா தேவ திட்டம் என்ன தெரியுமா? What about the plan of அவன் God? ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துறது மாத்திரம் இல்ல, Not only establish. தேவனுக்கு ஆலயத்தை கட்டணும். He ought to build a house for God. ராஜ்யத்தை நடத்துறதுக்கு ஞானம் போதும். Wisdom is enough to establish ஆனா the kingdom. கோயில் கட்டுறது ஞானத்தை கட்ட முடியாது. But through wisdom you cannot build the temple. அதுக்கு என்ன வேணும்? What is needed? பணம், You need money. வெள்ளி வேணும், You need silver. பொன்னு வேணும். You need gold. அதனால
சாலமோன் Solomon. உனக்கு 2 வேலை வச்சிருக்கேன். I have given to ஒன்னு உன் ராஜ்யத்தையும் கட்டு, you. You got to establish a kingdom. இரண்டாவது ஒரு ராஜ்யம் ஸ்திரப்பட்ட பின்பு After எனக்கு establish- ஆலயத்தையும் கட்டு. You got to build my temple. அப்ப வெள்ளி கொடுத்து எதுக்கு? What for silver was given? பொண்ணு கொடுத்து எதுக்கு? What for gold was given? ஆஸ்தி கொடுத்து எதுக்கு? What for wealth was given? ஆலயம் கட்டுவதற்கு. That he may build the temple of God. ஆலயம் கட்டுறதுக்கு பொண்ணு கொடுத்தா Having- இவன் 1000 பொண்ணுகளுக்கு அரண்மனை கட்டி வைக்கிறான். He brought about 1,000 girls in his palace. இவன் ஆலயம் கட்டுறதுக்கு பொண்ணு கொடுத்தா Having given gold to build the temple, இவர் PhD ஆராய்ச்சி பண்றாரு. now he is going for research. அந்த பொண்ணு பெருசா, இந்த பொண்ணு பெருசா, இது பெருசா, 1000 பொண்ணை பார்த்து ஒருத்தி கண்டுபிடிக்கல. Having come across 1,000 girls, not one. சந்தோஷம் என்றால் என்ன? What is happiness? குடிச்சு பார்த்தா எப்படி இருக்கும், குடிக்காம இருந்தா எப்படி இருக்கும்? How would it be? to drink? எல்லாம் இப்ப ரிசர்ச்ல இறங்கிட்டாரு. Now he has உனக்கு done. எதுக்குடா பணம் கொடுத்தாரு? What for he gave the money? இன்னைக்கு நிறைய பேரு பணத்தை பெற்று கொண்டதினாலே Because he have received money. தேவ சித்தத்தை இழந்து போயிட்டான். He lost the will of God. பணம் எதுக்கே கொடுத்தாரு? What for he gave the money? எவ்வளவுக்கு அரண்மனை கட்டுறதுக்கா? That he ought to build a palace for some ஆலயம் கட்டுறதுக்கு 7 வருஷம், 7 years to build the temple. பார்வோன் குமாரத்துக்கு அரண்மனை கட்டுறதுக்கு 14 வருஷம். 14 years to build the palace for the daughter of Pharaoh. அந்தந்த பெண்களுடைய தேவர்களுக்கு ஆலயத்தை கட்டி வச்சான். He went on building the temple for all these உனக்கு girls. எதுக்கு அப்ப காசு கொடுத்தாரு? What for he has given the money? எதுக்கு காசு கொடுத்தாரு? What for? உனக்கு எதுக்கு வேலை கொடுத்தாரு? What for he gave the work? உனக்கு எதுக்கு வேலை கொடுத்தாரு? What for he gave உன்னை you? எதுக்கு படிக்க வச்சாரு? What for he educated? உன் சித்தம் நிறைவேற்றுறதுக்கு இல்ல, Not to fulfill your will, தேவ சித்தம் to நிறைவேறுவதற்கு. fulfill the will of God. தேவ சித்தம் To நிறைவேறு. fulfill the will of God. இன்னைக்கு நிறைய பேர் எங்க தவறி போயிட்டான்? Many, where have they எங்க slipped? தவறி போயிட்டான்? Where have they slipped? அன்னைக்கு ஒருத்தர் வந்து கடைக்கு வராரு. One பாஸ்டர், pastor, ஒன் ஆஃப் த பாஸ்டர். one of the pastors. என்ன பாருங்க? What is there? என்ன சார் வேணும்? The shopkeeper asked him as to what. இல்ல என்ன இருக்கு? He's asking, what is there? அவருக்கு என்ன வாங்க வரல. He has never come to purchase it. துட்டு இருக்கு. He has money. என்னத்தையாவது வாங்கி வைக்க போறான். He has got to purchase something and go home. இன்னைக்கு நிறைய பேருக்கு பண கொழுப்பு பிடிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. Many of எதுக்கு you பணம் கொடுத்தாரு உனக்கு? do not know the value of money. உன்னை எதுக்கு படிக்க வச்சாரு? What for? நீ ஆட்டம் போடுறதுக்கா? That you may. நோ பிரதர், எல்லாம் கத்தட்ட வந்துச்சு. Everything came to the நீ Lord. நினைச்சுக்காத பணம் கொடுத்த உடனே உன் இஷ்டம் போல ஆட்டம் ஆடலாம்னு. Because money is given that you can do according to You your will. careful. You ought to be. You careful. You ought to be careful. சாலமோனை போல அனுபவிச்ச ஒருத்தன் இல்ல. None has enjoyed like Solomon. வாழ்க்கை அன்பா ஆரம்பிச்சான். He started his life in love. முடிவு தேவ கோபத்தோட முடிஞ்சு போயிட்டான். And his life ஏன் ended. முடிஞ்சான்? Why? கர்த்தர் கொடுத்த பணத்தை The money that the Lord gave. தேவ சித்தப்படி செலவு செய்யல. He never spent according to the will of God. தேவ சித்தப்படி செலவு பண்ணல. He never spent according to the will of நீங்க God. நினைக்கிறீங்க நான் சம்பாதிக்கிறேன் பிரதர். I'm earning. நான் சம்பாதிக்கிறேன். I'm earning. சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். It's the Lord who gives you the strength to earn. சம்பாதிக்கிறதுக்கு சுகத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். It's the Lord who has given you good சம்பாதிக்க health. ஞானம் கொடுக்கிறவர் கர்த்தர். It's God has given you wisdom to ஒரு earn. உயர்ந்த இடத்துல வைக்கிறார்னா If he has kept you in a high place, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory be உண்டாகும். to the name of God. நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபம் பண்ணுவேன். Every day I pray, ஆண்டவரே, Lord, நான் நினைக்கிறேன் எனக்கு இவ்வளவு பணம் எனக்கு வந்து எப்படி எனக்கு தெரியல. I do not know as to how I come. ஆனா ஒண்ணு across. மட்டும் ஜெபம் பண்ணுவேன். One thing I pray, ஆண்டவரே, Lord, ஜனங்கள் தாராளமா கொடுத்திருக்காங்க. the people have given in plenty. இந்த ஜனங்களை ஆசீர்வதியும். Bless the people, O Lord. ஆனா நான் Yet I, உம்முடைய சித்தத்தின்படி செலவு பண்ணணும். let me spend it according to thy will, O God. உம்முடைய சித்தத்தின்படி செலவு பண்ணணும். Let me spend it according to thy will. கொடுத்தவங்க சித்தப்படி கொடுத்தாங்களா இல்ல எனக்கு தெரியாது. I do not know whether people have given according to the will of God. யார்ட்ட கணக்கு கேட்க போறீர்னா Whom would என்கிட்ட ask? கேட்பீரு. You would ask debt. என்கிட்ட கேட்பீரு. You would ask debt from me. உம்முடைய சித்தம் இல்லாமல் 10 பைசா நான் செலவு பண்ண கூடாது. Without thy will, even 10 paisa I should not spend. இன்றைக்கு வரைக்கும் Even up to this day. நான் சொல்றேன், இன்றைக்கு வரைக்கும் Even up to this very day, கர்த்தர் என்னை காத்து கொண்டு வர்றார். the Lord has preserved me. இந்த ஒரே மாசம் This 1 month, சபைகளை கட்டுவதற்கு ஏறக்குறைய 10 lakhs கொடுத்திருக்கேன். almost 10 lakhs to build the churches. ஒரே மாசம். 1 month. யார் கொடுத்தது? Who has given? நீங்க இல்ல. Not you.
கர்த்தர் கொடுத்தார். It's the Lord who has given. உங்களை கொடுக்க பண்ணினார். He has made you give. நீங்க என்ன நம்பி கொடுத்தீங்க? You trusted me and gave. நான் 10 லட்சத்தை கொண்டு போய் எனக்கு ஒரு பிளாட் வாங்கி போட்டா நீங்க கேட்க போறீங்க? If I buy a திருநெல்வேலியில plot for போய் 10 lakhs, would you இங்க ask வாங்க me? மாட்டேன். Definitely I would not. திருநெல்வேலியில I'll go to ஒரு Tirunelveli. பிளாட் வாங்கி போட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாராளமாய் கொடுங்க. இன்னொரு பிளாட் வாங்க போறேன். Give me bountifully. யார் என்ன கேட்க போறது இல்ல. Nobody is going to question me. ஆனா எனக்கு தெரியும். Yet I know நான் கணக்கு ஒப்பிக்கணும். I have to give an account. பிரதர் உங்க மூலமா எனக்கு கொடுத்தார் பிரதர். But through உங்க கம்பெனி மூலமா உங்களுக்கு கொடுத்தாரு. your company has given. பணம் யாருக்கு தெரியுமா? To whom does the money belong? அத மனசுல வச்சுக்கோங்க. You ought to know the money நீ belongs to the மாசம் Lord. 1 லட்சம் சம்பாதிக்கிறியோ, Whether you earn நீ 1 lakh, மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிறியோ, whether 10 lakhs, நீ 50 சம்பாதிக்கிறியோ, whether 50 lakhs. சம்பாத்தியம் கர்த்தர் உடையது. Earnings pertain to the Lord. உங்க மனைவிக்கு கணக்கு கொடுக்கறீங்களோ இல்லையோ, Whether you give உங்க an account to புருஷனுக்கு your கணக்கு wife கொடுக்கறீங்களோ இல்லையோ, or your உங்க husband, பிள்ளைங்களுக்கு கொடுக்கறீங்களோ இல்லையோ, whether you give an account to your children, தேவன் நிக்க வச்சு கணக்கு கேட்பார். God will make you stand and ask an account thereof. எதுக்குப்பா நான் காசு கொடுத்தேன் உனக்கு? What for have I given you money? என்ன தேவைக்காக உனக்கு காசு கொடுத்தேன்? What was the need? என்ன நீடுக்காக கொடுத்தேன்? What was the need for which I given you the money? பிரதர், கிறிஸ்தவ வாழ்க்கை விளையாட்டு இல்ல, Christian life is not a play. ஜோக் இல்ல. It's not a joke. சாலமோன் Solomon, உன் கையில ஏன் பாண்ட காசு கொடுத்தாரு? why has he given you the money? உன் ராஜ்யத்தை நீதியா பரிபாலனம் பண்ணணும். That you may rule the kingdom with justice. எனக்கு நீ ஆலயத்தை கட்டணும். That you may build a temple for இந்த me. ரெண்டு வேலையை செய். You have to do these two works. என்றைக்கு அந்த வேலையை விட்டு அவன் தவறினானோ, The day he slipped from that work, பொண்ணு வந்தது, girls came, வெள்ளி வந்தது, gold came, ஐஸ்வர்யம் silver came, வந்தது, riches காணிக்க came, வந்தது, offerings came, ஏகப்பட்ட வந்தது. everything came. இந்த பணம் எல்லாம் அவனை எண்ணத்துல கொண்டு போய் முடிச்சு கேட்டீங்கன்னா, What about the money? Where did it land him? அதனால தாங்க ஒருத்தன் ஜெபம் பண்ணான். Therefore one prayed, ஆண்டவரே, Lord, எனக்கு ஐஸ்வர்யம் கொடாதிரும். do not give me wealth, O Lord. நீங்க ஜெபிப்பீங்களா அந்த மாதிரி யாராவது? ஆனா ஜெபிச்சாங்க. But one, எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், Lord, I don't need எனக்கு riches. தரித்திரமும் வேண்டாம், I don't need poverty. எனக்கு அந்தந்தைக்குள்ள படி எனக்கு கொடுத்தா போதும் சுவாமி. If you give me the measure every day, it is enough. நான் ஐஸ்வர்யமானதினாலே Because of தேவன் யார் என்று சொல்லாதபடி. that I may not question God. பிரதர், கிறிஸ்தவ வாழ்க்கை எங்க தெரியுமா கெட்டு போச்சு பிரதர்? Christian life, where did it spoil? 50 வருஷமா அந்த பெந்தேகோஸ்து உலகத்தை பார்க்கிறேன். 50 years I see the Pentecostal world. 50 வருஷத்துக்கு முன்னால இந்த பெந்தேகோஸ்து உலகத்துல பணம் இல்ல. 50 years back, there wasn't any money in this Pentecostal இந்த world. பெந்தேகோஸ்து சபைக்குள்ள பணம் இல்ல There பிரதர். wasn't any money in the church. வசதி இல்ல. No comfort. நடந்தே So they walked and ministered unto the Lord. ஒரு ஜிப்பா வச்சு ஊழியம் செய்தாங்க. With one jibbah they served the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. பா சுந்தரம்மா சொல்ற சாட்சியை கேட்டிருக்கேன். I've heard Pastor Sundar. காலையில ஊழியம் செய்துட்டு Morning serving, ராத்திரி வந்து night, he used to- சாப்பிட்டுட்டு புடவைய துவைச்சு after eating they used to wash பாதி the sandal. புடவைய உடம்புல கட்டிட்டு பாதி புடவைய வச்சு கார வச்சுட்டு So with a அது half காஞ்ச saree- பிறகு திரும்ப பாதி கட்டுவாங்களாம். அது Half ஊழிய saree she used ஆரம்பம். to wear, half saree she used to dry it. Likewise she had come to ஆனா see இன்னைக்கு பெந்தேகோஸ்து உலகம் Pentecostal world. sufficient money, Money has come in plenty. sufficient wealth, Wealth has come in plenty. என்னென்னவோ வசதிகள், All comforts. ரொம்ப நல்லது. Very good. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் கொடுத்தார்? Why God has given all this? அதான் ஆண்டவர் சொன்னார், That's why the Lord said, நீ பாலும் தேனும் ஓடுற தேசத்துல போகும்போது when you go to the land flowing with milk and அங்கே நீ honey, கட்டாத வீடு இருக்கு, houses that is not அங்க built, நழா தோட்டம் இருக்கு, or gardens that are not அங்க planted, வெட்டாத கிணறு இருக்கப்பா, wells that you have not dug. மன்னா சாப்பிட்ட நீ பாலும் தேனும் சாப்பிட போறப்பா, You who ate manna, you are going to அங்க take. ஒண்ண மறந்துடாதப்பா. You need not have இந்த ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் the wealth and money. தந்த தேவன் இருக்கிறார். You should not forget God who has given that. தேவன் இருக்கிறாரப்பா. There is a God who has given all this. அந்த To you. தேவனை மறந்துடாதப்பா. Never ever forget God who has அந்த supplied. தேவனை மறந்துடாதப்பா. Never forget God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நிறைய பேரும் மறந்துட்டீங்க. Most of you have forgotten. ஒரு சின்ன பையன் இருந்தானா, There was a small boy. அவனுடைய தாய்க்கு ஒரு கண்ணு இல்ல. His mother never had one அந்த eye. தாய் அந்த பிள்ளையை ரொம்ப நேசிச்சாள். Mother loved the son exceedingly. ஒரு நல்ல நிலையில தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் விற்று
and having sold all her property. அவனுடைய காலேஜுக்கு வரும்போது எல்லாத்தையும் வித்துட்டா. When he came to college, வீடு நிலம் அத்தனையும் வித்துட்டா. her house, her field, and everything she sold. காலேஜுக்கு வரும்போது சொன்னானா, When he came to the college, he said, மம்மி, said, Mother, எல்லார் அம்மாவும் எவ்வளவு அழகா இருக்காங்க, look at other mothers, how beautiful they are. எவ்வளவு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க, How neatly they are dressed. எவ்வளவு டீசெண்டா வர்றாங்க. How decently they come. நீங்க வராத. Please do not come to my எங்க college. அம்மா ஒரு குருடின்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. I'm ashamed if they say that my mother is a blind lady. இங்க வராதம்மா. Mother, please don't come. நானே போய்க்கிறேன். I will go off my own. அவன் போனா. He went. அவனை படிக்க வைத்தாள். They educated him. அவளுடைய செல்வத்தெல்லாம் செலவழிச்சு அவனை படிக்க வச்சான். She spent all her அவன் wealth. ஒரு பெரிய வேலைக்கு போனான். He went to a great job. இப்ப தாய் கேள்விப்பட்டாள் தன்னுடைய பையன் பெரிய வேலையில The இருக்கிறான். mother heard that the son has landed in a தன்னுடைய great job. மானம் மரியாதை சூடு சொரணம் எல்லாத்தையும் வித்துட்டு நான் பிள்ளைய பார்க்க போனான். Having left all her shame and reproach, she wanted to go and see the son. தன்னுடைய மகனை பார்த்தா போய் She went and saw her son. அவன் கத்துனானா, He shouted, இங்க எதுக்கு வந்த, Why have you come? நான் என்ன நிலைமையில இருக்கிறேன், What is my state? என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, What about my status? என்னுடைய மரியாதை என்ன, What about the respect? எங்க அம்மா ஒரு குருடின்னு வந்திருக்கீங்க, You were எப்படி நான் அவனை குருடின்னு சொல்லட்டும். How can I say that சீக்கிரம் you're வெளிய a போ. blind lady? You vacate this place. He மகனே, said, Son, நான் ஒண்ணு சொல்லிட்டு வெளியே போயிடுறேன்டா, I'll tell you one thing and depart. அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன். லாஸ்ட், After திஸ் இஸ் த லாஸ்ட், This is last and நான் final. உன்னை பார்க்கவே மாட்டேன். I will not see you again. என்ன சீக்கிரம் சொல்லிட்டு போ. Come on, say that and go. ஒன்றும் இல்லைடா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது When you were young, நீ ஓடி விளையாடிக்கிட்டு இருந்த, you were running hither and thither. நீ தவறா போய் ஒரு குழியில விழுந்துட்ட. Somehow you fell in a pit. அங்க ஒரு குச்சி அந்த கண்ணை குத்தி உன் கண்ணை கெடுத்துடுச்சு. There was a stick that blurred your eye. நீ ஒரு கண்ணு குருடன் ஆயிட்ட. You were blind of one eye. என் பிள்ளைய பார்த்து நான் ரொம்ப அழுதேன். I cried when I saw my நான் child. ரொம்ப கதறினேன். I cried. நான் டாக்டர்கிட்ட ஓடி போனேன். I ran to the doctor. டாக்டர் சொன்னாரு, Doctor said உன் பையனுடைய வெண்படலம் கெட்டு போச்சு, that retina has gone. அதை யாராவது கொடுத்தா If நான் anybody, மாத்திக்கிறேன். I can transplant. நான் உடனே டாக்டர்கிட்ட யோசிக்காம சொன்னேன், Without any thought, டாக்டர் I said, Doctor, என் கண்ணை எடுத்து வச்சிருங்க டாக்டர். please place my eyes on him. அந்த டாக்டர் ரொம்ப யோசிச்சுட்டு, The doctor, having thought a lot, என் கண்ணை எடுத்து ஒன்று வச்சிட்டாருப்பா. please keep one of my eyes. இப்ப நீ பார்க்கிற கண்ணு உன் கண்ணு இல்லப்பா, Now the eye that you look through is not your eye. அது என் கண்ணு, It is my eye. என்னுடைய கண்ணுப்பா. It's my eye. ரொம்ப சந்தோஷம். I'm very happy. நீ என்ன துரத்திட்டாலும் Though you have cast me away, என்னுடைய கண்ணாக உன்னை நான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. through my eye I am looking at you. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். I am looking at you. நான் வரேன். I'll come. அவன் காலிலே விழுந்து கதறி துடித்தான். He fell at her feet and cried. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் Children of God, தரித்திரத்திலே தேவனை தேடினவர்கள், those who sought God in poverty, கஷ்டத்திலே தேவனை தேடினவர்கள், those who sought God amidst ஐஸ்வர்யம் problems. வந்தால் தேவனை தேட அவர்களுக்கு நேரம் இல்லை. When money comes, they do not have time to seek God. 10 ரூபாய் காணிக்கை பெட்டியில போட்டா பிச்சை காசு போட்டுட்டா அவங்க என்னவோ போட்டுட்டேன்னு நினைக்கிறாங்க. They feel if they put 10 rupees as an offering, Brother, it's a great offering they have offered. கர்த்தர் கொடுத்த சுகம், Brother, it's a health that God has given கர்த்தர் you. கொடுத்த பலன், It's the strength that God has given you. கர்த்தர் கொடுத்த ஞானம், The wisdom that God has given you. கர்த்தர் கொடுத்த கிருபை வரங்கள், The grace and talent that God has given you. கர்த்தர் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். You have to give an account to the Lord. தேவ சித்தப்படி செலவு செய்றாயா? Whether you spend according to the will of உன்னுடைய God, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? what about the purpose in your life? உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? What about the purpose in your life? உம்முடைய சித்தம் செய்து முடிப்பதே Lord, that I may do thy will. என்னுடைய போஜனம். Let it be my எல்லா meat. கண்களை மூடுங்க. Let's close our eyes. அன்பின் ஆண்டவரே, Loving Lord, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு நன்றி. we thank thee for the blessed moment that thou hast given us. தேவ சித்தம் செய்ய எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களை வேறு பிரித்திருக்கிறீர். Lord, you remind us that we have to do thy will, O நோக்கம் God. நிறைவேற உதவி செய்யும் ஆண்டவரே. Help us to do thy will, O God. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let thy name alone be glorified. எங்கள் எல்லாரையும் அந்த தேவ சித்தத்தின் மையத்திலே வைத்து Lord, keeping us in the center of the will of God. விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குவீராக. Create in us a desire. and a நாமத்தை voice. நீர் மகிமைப்படுத்தும், Let thy name ஆசீர்வதியும்.
Let thy name be glorified and blessed. இயேசுவின் நாமத்தில் பிதாவே In the name of Jesus, my Father. ஆமென்